परमेश्वर भला है. கர்த்தர் நல்லவர். உங்களை எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். आप सबको देखकर मैं बहुत आनंदित हूँ. கடந்த மார்ச் மாதம் இங்கே வந்தது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. पिछले मार्च महीना में यहाँ पर आना मेरे लिए बहुत आशीष का कारण रहा. என்ன அப்ப பார்க்காதவங்க யாராவது இங்க இருக்கீங்களா? उस समय मुझे जो नहीं देखे थे ऐसा कोई अभी यहाँ पर मौजूद है? எல்லாரும் பார்த்துருக்கீங்க. எனக்கு உங்க எல்லாருடைய முகமும் ஞாபகம் இருக்கிறது. तो इसका मतलब है सब लोग हमें देखे हैं और मुझे भी आप सबके चेहरा जो है याद है. போன தடவை அண்ணன் தான் உட்கார்ந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க ஞாபகம் இருக்கு நல்லா. पिछले बार भी भाई ने बैठकर ढोलक बजा रहा था, वो भी अच्छा से याद है. இந்த அண்ணன் நல்ல ஞாபகம் இருக்கு. और ये भैया भी बहुत अच्छा से याद में है. சத்யேந்தர் ஞாபகம் இருக்கு. सत्येंद्र भाई को जानते हैं. ஏன்னா அவர் அந்த பலூன் கேம் விளையாடும் போது நம்ம சொல்றதை கேட்கவே இல்லை, அதனால மறக்கவே இல்லை. वो जब बलून गेम खेलने के समय वो हमारा बातों को सुने ही नहीं, इसलिए अच्छा से याद में है. கமலாக்கா மறக்கவே முடியாது. कमला दीदी को नहीं भूल सकते हैं. நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. ஆனா அவங்க என் பேரை மறந்துட்டாங்க. लेकिन हमारे गांव से आई है, लेकिन वो हमारा नाम को भूल गई. रोशन ब्रदर गोविंद जॉनसन, रोशन भाई, चंदन जॉनसन, चंदन भाई चंदन நம்ம தங்கராஜ் और हमारा तंगराज भाई. ओके गुड. உங்களை எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். आप सबों को देखने से हम वाकई आनंदित है. கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தை எல்லாம் ஆசீர்வதித்து வருகிறார் என்று நான் நம்புகிறேன். परमेश्वर आप सबों का सेवकाई में आशीष देते आए हैं करके हम विश्वास करते हैं. இது என்னுடைய குரல் அல்ல. ये जो है अभी भैया का आवाज जो सुन रहे हैं वो उनका असली आवाज नहीं है. அங்க பெத்தியால பகால அங்கெல்லாம் மீட்டிங் முடிச்சு போகும்போது குரல் வேற மாதிரி ஆயிடுச்சு. वहाँ बेतिया और बगा सब जगह सेवा करके आने के समय हमारा आवाज ही बदल गया. அப்புறம் நேபாள் போயிட்டு வந்தது இப்போ என்கிட்ட இருக்கிறது நேபாள் குரல். अभी नेपाल जाके आने के बाद नेपाल का आवाज आ गया. இந்த 3 நாள் முடிஞ்சு போகும்போது ஷாப்பூர் குரல்ல நான் சென்னைக்கு போக போறேன். उम्मीद है कि यहाँ 3 दिन के बाद जब वापस मद्रास जाऊंगा तो शाहपुर का आवाज लेके जाऊंगा. அங்க உங்க வரும்போது எல்லாம் ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் எனக்கு வித்தியாசமான குரல்களை தருகிறார். हर बार जब भी हम बिहार आते हैं तो परमेश्वर हमारा आवाज में नयापन को उत्पन्न करते जाते हैं. எத்தனை நல்ல ஆண்டவர். कितना अच्छा परमेश्वर है. ஹalleluya. हालेलुया. எல்லாரையும் பார்த்ததுல மீண்டுமாக எனக்கு ரொம்ப சந்தோஷம். आप सबों को देखकर मैं फिर से आनंदित हो रहा हूँ. லாஸ்ட் டைம் நான் இங்க எடுத்து போன போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் என் ஃபேமிலில இருக்கவங்க எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. पिछले बार जो भी हम यहाँ तस्वीर खींचे, वीडियो खींचे, वो सारे बातों का हमारा परिवार देखकर बहुत खुश हो गए. அவன் சிஸ்டர்ஸ்லாம் ரொம்ப வேர்வையா இருக்கு. நான் தான் அந்த ஃபேன் ஆஃப் பண்ண சொன்னேன், ஏன்னா அது ரொம்ப சத்தம் போடுதுன்னு. हमारे बहन लोगों के लिए हम तरस खाते हैं क्योंकि मैं ही उस पंखा को बंद करने बोले क्योंकि उसका आवाज बहुत ज्यादा था. வேணும்னா மேபி இந்த ஃபேன் நல்லா ஓடிச்சுன்னா எடுத்து வச்சு எல்லாரும் போட்டு விட்டுருங்க. எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு அவங்கள பார்த்தா. अगर संभव है तो अगर इसमें आवाज नहीं है तो इसको लेके उन लोगों के लिए डाल दीजिए. उन लोगों को देखकर हमें खराब लग रहा है, उनका पंखा बंद हो गया. ஏன்னா அண்ணன் இங்க பிரசங்கம் பண்ணும்போது அந்த ஃபேன் அது ஒரு பிரசங்கம் பண்ணுது, பாட்டு பாடுதாங்க. भैया जब यहाँ प्रचार कर रहे थे तो वो पंखा जो है वहाँ अलग प्रचार कर रहा था. உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய வரவேற்புக்கும் நன்றி. आपका प्यार और आपके जो स्वागत है उन तमाम बातों के लिए धन्यवाद. உங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பாராக. आपके सेवकाइयों को परमेश्वर और अधिक आशीष दे. அதுவும் நீங்க எல்லாம் பெரும்பாலும் குடும்பமாக வந்திருப்பதை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷம். और अधिकतर सब लोग परिवार सहित आए हैं, इसलिए उसको देखने से और आनंदित है. ஊழியத்திலே நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய உண்மை, सेवकाई में जो सच्चाई को हमने देखा है वो बहुत बड़ा सच्चाई ये है. எந்த ஊழியங்கள் கணவனும் மனைவியும் இணைந்து செய்கிறார்களோ அந்த ஊழியம் வளர்கிறது. जिस सेवकाई को पति पत्नी दोनों मिलकर करते हैं वहां पर सेवकाई में उन्नति को देख पाते हैं. நம்ம நிறைய பேரோட இணைந்து செய்ய வேண்டியது அவசியம். हम सब लोगों से मिलकर काम करना बहुत जरूरी है. ஆனாலும் लेकिन फिर भी கணவனும் மனைவியும் இணைந்து செய்கிற ஊழியம் அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. पति पत्नी दोनों मिलकर जब सेवा करते हैं वो बहुत फलदायक सेवकाई को लाती है. நீங்க பல நல்ல தேவ ஊழியர்களை பாருங்கள். आप बहुत अच्छे बड़े बड़े परमेश्वर के दासों को देखिए. அவங்களுக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிற அவங்களுடைய மனைவியோட பங்கு மிகப்பெரியதாக இருக்கும். उनके पीछे उनके पत्नियां की
सेवकाई जो है मदद जो है बहुत काफी मददगार है। அது குடும்பமாக இணைந்து ஊழியம் செய்வது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். और उन लोग पारिवारिक रूप से मिलकर सेवा करने से बहुत लोगों का आशीष का कारण बनते हैं। அடுத்த 2 நாட்கள் நான் உங்களோடு கூட இருப்பேன். और 2 दिन मैं आप लोगों के बीच में रहूंगा। என்ன சொன்னாங்க, அவர் கம்பவுண்டர், நான் தான் டாக்டர்னு. भैया बोल रहे थे वो कंपाउंडर है, हम डॉक्टर रहते थे। நான் சொல்றேன் நான் டாக்டரா இருக்கலாம், मैं बोल रहा हूँ कि मैं डॉक्टर भी हो सकते हैं। ஆனா ராஜா தான் சீஃப் டாக்டர். राजा भाई अभी चीफ डॉक्टर बनेगा। நான் சொல்றது அவர் கரெக்டா சொல்றதுனால தான் உங்களுக்கு புரியுது. मैं जो बोल रहा हूँ उसको अगर वो सही से अनुवाद करेगा तब आपको समझ में आएगा। आगे राजा தான் चीफ डॉक्टर, इसलिए अभी राजा भाई जो है चीफ डॉक्टर बन गए। ராஜாவுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். राजा के लिए परमेश्वर को धन्यवाद करते हैं। அவர் ஊழியத்தை சபையை குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு என் கூட 2 நாள் வந்து இருப்பது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதம். वो जो है अपने परिवार अपने सेवकाई तमाम बातों को छोड़कर मेरे साथ आकर 2 दिन रहना मेरे लिए बहुत बड़ा आशीष है। கர்த்தர் அதற்கேற்ற பலன்களை ஊழியத்திலே தருவாராக. परमेश्वर उसके लिए जो उचित फल है उसको उनके सेवकाई में दे। இந்த 2 நாட்களிலே நமக்கு ஒரு நல்ல தீம் கொடுத்திருக்காங்க. इन दोनों दिन के लिए हमारे लिए एक अच्छा मुद्दा मिला है। லாஸ்ட் டைம் என்ன தீம் கொடுத்திருந்தோம்? पिछले बार आने के समय क्या मुद्दा था? கேட்போம் மறப்போம். थोड़ा जोर से प्राप्ति के लिए पेट्रोल बोला था कदाई बोला। வெரி குட். बहुत अच्छा। दौड़ है அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கு. जो दौड़ है वो शब्द भैया को अच्छा से याद है। பெற்றுக்கொள்ள run to win. रन टू विन। அந்த 2 நாள் கூட்டம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். अनेक காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். वो दोनों दिन आप लोगों के लिए आशीष का कारण रहा होगा क्योंकि विश्वास करते हैं परमेश्वर बहुत सारी बातों को सीखने के लिए मदद किया था। இப்போ இந்த வருஷம் இப்போ என்ன தீம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த தடவை வரும்போது நான் கேட்பேன். अभी कौन सा मुद्दा का नाम क्या है उसको अच्छा से याद रखिएगा ताकि अगले बार आएंगे तो फिर इसके बारे में भी जरूर पूछूंगा। हालेलुया हालेलुया। இம்முறை ஆண்டவர் இன்னும் ஒரு நல்ல தீமை கொடுத்திருக்கிறார். इस बार परमेश्वर और एक अच्छा मुद्दा को दिए हैं। அதை தமிழில் சொல்ல வேண்டுமானால் நேர்த்தியாக செயல்படு நிறைவாய் முடிக்குது. उसको तमिल में ऐसे अनुवाद करते हैं अच्छी तरह से काम करो और भरपूर रीति से पूरा करो। எப்படி நேர்த்தியாக செயல்பட்டால் தான் நிறைவாக முடிக்க முடியும். अगर आप अच्छे रीति से काम करेंगे तब तो भरपूर रीति से उसको खत्म कर सकते हैं। இப்போ ஒரு சின்ன கற்பனை செய்து பார்ப்போம். अभी एक थोड़ा सा छोटा सा कल्पना करेंगे। நானும் ராஜாவும் தமிழ்நாட்டுல வந்திருக்கோம். हम और भाई राजा ने मद्रास से आए हैं। நாங்க பீகாருக்கு வந்திருக்கோம். हम लोग बिहार में चले आए। இப்போ ஒரு நல்ல வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறோம். अगर यहाँ एक अच्छा व्यापार करना है करके उनके सोच रहे हैं। நான் என்ன பண்றேன், பேங்க்ல போய் ஒரு பெரிய லோன் வாங்குறேன். और भैया क्या कर रहे हैं, बैंक में जाके एक बड़ा अमाउंट को लोन के रूप में ले रहे हैं। என்கிட்ட இப்ப நிறைய காசு இருக்கு. अभी भैया के पास बहुत ज्यादा पैसा हो गया। ஷாப்பூர்ல மெயின் பஜார்ல ஒரு பெரிய கடையை வாடகைக்கு பிடிக்கிறேன். और शाहपुर में एक बहुत बड़ा बाजार में बहुत बड़ा दुकान को भैया जो है भाड़ा में ले रहे हैं। இந்த கடையை பிடிச்சி இங்க என்ன பண்ணலாம், ஒரு பெரிய நல்ல பேக்கரி வைக்கலாம்னு முடிவு பண்றேன். उस दुकान को भाड़ा में लेकर वहाँ एक बेकरी चलाएंगे। அந்த பேக்கரியில நான் வந்து என்ன பண்றேன், நல்ல உங்க ஊர் ஸ்வீட்ஸ் எல்லாம் வைக்கிறேன். அந்த பேடா, இன்னும் லட்டு, मोती समथिंग, वो आपके मतलब यहाँ एक मिठा का दुकान खोल के उसी में आप लोगों का पसंदीदा जो पेड़ा और मोतीचूर ऐसे मिठा उनको बना के रख रहे हैं। கடையை பயங்கரமா பெருசா டெக்கரேட் பண்ணிட்டேன். और दुकान को बहुत अच्छा से सजा दिए। இந்த ஊர் எம்எல்ஏ கூப்பிட்டு அவர்கிட்ட அப்பாயின்மென்ட் வாங்கியாச்சு. यहाँ के मुखिया को बुलाकर उनसे अपॉइंटमेंट ले लिए। ஊரெல்லாம் அட்வர்டைஸ்மென்ட் பண்ணியாச்சு. और पूरे शहर में बता दिया कि यहाँ दुकान खुल रहा है। 1 கிலோ முதல் நாள் இனிஷியல் ஆஃபர் ஒன்னு போடுறேன் நான். वो पहला दिन का एक ऑफर दे रहे हैं। கடை திறக்கிற அன்னைக்கு 1 கிலோ வாங்குறவங்களுக்கு 1/2 கிலோ ஃப்ரீ। जिस दिन दुकान खुल रहा है उस दिन में 1 किलो मिठाई जो लेगा उनको आधा किलो मुफ्त है। மொத்த ஷாப்பூரும் என் கடை முன்னாடி தான் நிக்குது. सारे शाहपुर के लोग हमारे दुकान के सामने खड़े हैं। एमएलए बंदावा कारல வந்து இறங்குறாரு और वहां पर मुखिया बड़ी धूमधाम से आके अपने गाड़ी में आके उतर रहे हैं। கடையை திறக்கறாரு और वो वहां दुकान को खोल रहे हैं। நான் ஸ்வீட்
ஸ்வீட் அள்ளி அவரும் சாப்பிடுறாரு. वो 4 वो मिठाई को लेके वो भी खा ले रहे हैं। ஸ்வீட் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு பாராட்டுறாரு. वो कहते हैं कि स्वीट सब बहुत अच्छा लग रहा है करके। நான் அவருக்கு ஒரு ஷால் போட்டு வரவேற்று அவர் அந்த நிகழ்ச்சியை முடிச்சிட்டு அனுப்பி வச்சிட்டேன். और मैं भी भैया भी उनको एक स्टॉल लगाकर उनको भी स्वागत करके अच्छा से उनको विदा भी कर दिए। இப்ப வந்த கூட்டம் எல்லாம் ஆஃபருக்காக லைன்ல நிக்கறாங்க. अभी जो भीड़ आया था वो सब वो जो ऑफर दिया गया है उसके चलते एकदम लंबे क्यू में खड़े हैं। பயங்கர வியாபாரம் முத நாளே. और पहला दिन ही बहुत अच्छा व्यापार हुआ। 1 கிலோ வாங்கினா 1/2 கிலோ ஃப்ரீனா கூட்டம் வந்து வாங்காம என்ன செய்யும்? अगर 1 किलो लेने से आधा किलो मुफ्त है करके बोलने से अगर भीड़ नहीं आएगा तो और क्या आएगा? முத நாள் முடிஞ்சது. पहला दिन हो गया। இரண்டாவது நாள், दूसरा दिन அதே மாதிரி கூட்டம் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். वैसे ही भीड़ आएगी करके सोच रहे थे। ஆனா ஒரு பாதி பேர் வந்தாங்க. लेकिन थोड़ा लोग आए थे। அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக கூட்டம் குறைஞ்சது. ऐसे ही जैसे दिन बीतते बीतते गया कि एकदम भीड़ जो है कम होते गया। வியாபாரமும் குறைஞ்சது. और वहाँ व्यापार भी कम होने लगा। என்கிட்ட அந்த ஸ்வீட் செய்யற மாஸ்டர் எல்லாம் நான் ஒழுங்கா கவனிக்கவே இல்ல. और जो वहाँ पर मिठाई बनाते हैं उस हलवाई को हमने ध्यान नहीं दे रहे। அவங்களுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுக்கல. उनको अच्छा से वेतन नहीं दिए। என்கிட்ட வேலை செய்யறவங்க நான் விசாரிக்கல. और जो हमारे पास काम कर रहे हैं उन पर एकदम उनका हाल चाल नहीं पूछते हैं। கடைக்கு வர்ற கஸ்டமர்களை ஒழுங்கா கவனிக்கல. और जो भी वहाँ पर खरीदार आते हैं उन पर भी ध्यान नहीं देते हैं। கடையை ஷோகேஸ் எல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீனா வைக்கல. और जो दुकान है उसको साफ सफाई करके नहीं रखते हैं। அங்கங்க ஈ முச்சிக்கிட்டு இருக்கு, கரப்பாம்பூச்சி ஓடுது. हर जगह जो है मक्खियाँ उड़ रही है और वहाँ पर जो है कॉकरोच जो है वो भी दौड़ रहा है। ஒரு நாளைக்கு 100 கஸ்டமர் வந்தவங்க இப்ப குறைஞ்ச பேர் ஒரு நாளைக்கு 10 கஸ்டமர் தான் வர்றாங்க. एक दिन में जो 100 खरीदार आते थे अभी केवल दुकान में केवल 10 खरीदार आ रहे हैं। இந்த வியாபாரத்தை நம்பி பேங்க்ல பெரிய லோன் வேற வாங்கிட்டேன். और इस भरोसे इस व्यापार के भरोसे में हम बैंक में बहुत बड़ा पैसा जो है लोन में ले लिए। பயங்கர பந்தாவா ஆரம்பிச்ச வியாபாரம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நொண்டி அடிக்குது. बहुत बड़े रीति से जो व्यापार शुरू किया गया है वो धीरे धीरे आके अभी लंगड़ाते चल रहा है। ஆனா என் கூட வந்த ராஜா என்ன பண்ணாரு தெரியுமா? लेकिन मेरे साथ आया हुआ राजा भाई क्या किए मालूम है? அவர் பேங்க்ல லோன் வாங்கல. वो बैंक में लोन नहीं लिए। ஊர்ல இருந்து ஒரு 10,000 ரூபாய் மட்டும் தான் எடுத்து வந்தாரு. वो गांव से केवल 10,000 रुपया लेके आए। அவரும் அதே ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சாரு. वो भी वही मिठाई बनाने लगा। ஆனா என்ன பண்ணாரு? இந்த தள்ளு வண்டியில வச்சு ஓரத்துல விற்க ஆரம்பிச்சாரு. वो क्या करने लगे? ठेला में लगाकर उसको गांव में किसी कोने में खड़ा करके वो बेचने लगे। முத நாள் பெருசா வியாபாரம் இல்ல. वो पहला दिन जो है उतना बढ़िया से व्यापार नहीं हुआ। போறவங்க வரவங்க பார்த்துட்டு போனாங்க. और वहाँ पर जो आने जाने वाला ऐसे देख देख के चले गए। ஆனா ராஜா மனசு தளர விடல. लेकिन राजा जो है हिम्मत नहीं हारा। அப்புறம் அப்படியே கொஞ்சம் நடந்து போறவங்க எல்லாம் வந்து நின்னு வாங்கி சாப்பிட்டு போக ஆரம்பிச்சாங்க. फिर ऐसे ही जो पैदल चलते थे वे लोग आकर थोड़ा थोड़ा लेकर आकर चल रहे थे। முத நாள் ஒரு 10 கஸ்டமர் வந்தாங்க. पहला दिन 10 खरीदार आए। நிறைய மீதி இருக்குது. और बहुत सारा बच गया। ஆனாலும் ராஜா மனசு தளர விடல. लेकिन राजा हिम्मत नहीं हारा। நம்ம இன்னும் நல்லா டேஸ்டா செஞ்சா நிறைய பேர் வருவாங்கன்னு ரொம்ப முயற்சி எடுத்து ஒரு வேலை செஞ்சாரு. वो और मिठाई को अच्छा से बनाएंगे तो और जरूर लोग आएंगे करके विश्वास के साथ वो कार्य करने लगे। ஒரு வாரம் கழிச்சு சைக்கிள்ல வண்டியில போறவங்க எல்லாம் நின்னு வாங்க ஆரம்பிச்சாங்க. और एक सप्ताह के बाद जो साइकिल में गाड़ी में चलते हैं वे लोग गाड़ी को रोक के लेने लगे। அப்பதான் அவங்க சாப்பிடுறவங்களுக்கு தெரிஞ்சது ஷாப்பூர்ல இவ்வளவு டேஸ்டா யாரும் செஞ்சது இல்லையே, ராஜா கடை ஸ்வீட்ஸ் அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு ஒரு முடிவு பண்ணாங்க. और जो लोग उन लोग सोचने लगे कि शाहपुर में इतना अच्छा मिठाई किसी ने नहीं बनाया और ये राजा भाई का दुकान का मिठाई जो है इतना मीठा लगता है, बहुत अच्छा लगता है करके वे लोग लेने लगे लगातार। ஒரு மாசத்துல ராஜா ஸ்வீட்ஸ் வந்து ஷாப்பூர்ல ஃபேமஸ் ஆயிடுச்சு. और एक महीना के अंदर राजा का मिठाई दुकान जो है पूरे शाहपुर में छा गया। சாயங்காலம் ஒரே கூட்டம். और शाम के वक्त में एकदम बड़ी भीड़ लगती है उधर। அந்த நேரம் பார்த்து அப்புறம் கார்ல எல்லாம் மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. उसके बाद देख रहे हैं तो लोग जो है 4 चक्का में आने लगे मिठाई खरीदने। ஆனா இவர் கடை இன்னும் தள்ளு வண்டியில தான் இருக்கு. लेकिन गाड़ी इनका दुकान जो है अभी भी ठेला में ही बिक्री हो रहा है। அப்ப கார்ல வர்றவங்க எல்லாம் அவங்கள்ட்ட ஆலோசனை கொடுக்குறாங்க. और जो भी गाड़ी में आ रहे हैं वे लोग उनको सलाह दे रहे हैं। எப்பா நீ நல்ல வியாபாரம் பண்ற, நல்ல ஸ்வீட் பண்றிய, ஏன் ஒரு சின்ன கடையை பிடிச்சு வைக்க கூடாது? वो बोल रहे भाई तुम इतना अच्छा बिक्री और तुम्हारे हो रही है, तुम क्यों एक बड़ा दुकान नहीं खरीद रहे हो? ராஜா சொல்றாரு நான் இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்துக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் சேர்ந்ததும் ஒரு கடையை பார்த்து வச்சிருவேன் அப்படிங்கிறாரு. और राजा कह रहा है कि मैं थोड़ा थोड़ा पैसा इकट्ठा कर रहा हूँ, जब पैसा इकट्ठा हो जाएगा तो बड़ा दुकान खोल दूंगा। ஒரு 3 மாசம் தள்ளு வண்டியிலே வியாபாரம் ஓடுச்சு. और 3 महीना ऐसे ठेला में ही काम चलाया। 10,000 ரூபாய் 50,000 ரூபாயா மாறிச்சு.
जो 10,000 लेके आया था अभी 50,000 हो गया அப்புறம் ஒரு 6 மாசத்துல 1 லட்சம் ரூபாயா மாறிச்சு. और 6 महीना में 1 लाख बन गया. ஒரு சின்ன அளவுல ஒரு கடையை வாடகைக்கு பிடிச்சாரு. वो एक छोटा सा दुकान को वहां पर वाड़ा में लिए. முன்ன செஞ்சதை இன்னும் டேஸ்டா செய்ய ஆரம்பிச்சாரு. पहले जितना मिठा बनाते थे उससे भी और अच्छा मिठाई बनाने लगे. வர்ற கஸ்டமரை நல்லா கவனிக்க ஆரம்பிச்சாரு. जो भी खरीदार आते उनका अच्छा से देखभाल किए. ஏற்கனவே வந்ததோட கஸ்டமர்ஸ் இன்னும் நிறைய வர ஆரம்பிச்சாங்க. और जो पहले ही आते थे उन लोगों के साथ साथ और भी लोग आने लगे. ஓ ஷாப்பூர்ல ராஜா ஸ்வீட் மஹால் அப்படின்னு பெரிய கடையா மாறிடுச்சு 4 வருஷத்துல. अभी शाहपुर में राजा मिठाई भंडार करके एकदम बहुत बड़ा मिठाई दुकान का खोला गया. ஆனா நான் பேங்க்ல லோன் வாங்கி பெருசா ஆரம்பிச்சேன். लेकिन भैया जो बैंक में लोन लेकर बहुत बड़ा सा जो खोले हैं, நான் இப்ப என்கிட்ட தள்ளு வண்டியில வச்சு விக்கிற அளவுக்கு கூட வியாபாரம் இல்ல. अभी उनके पास ठेला में लगा के बेचने के लायक भी व्यापार बिक्री नहीं हो रही है. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், शायद आप सोच सकते हैं ராஜா ஒரு பெரிய மிஷனரியா வந்திருக்காரு, राजा एक बड़ा मिशनरी के रूप में आया है, அவரை போய் ஸ்வீட் கடைக்காரே மாத்திட்டானேன்னு யோசிக்காதீங்க. उनको एक लोग मिठाई दुकान वाला हलवाई बना दिए करके मत ஒரு सोचिए. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். एक नमूना के लिए बोल रहे हैं. இந்த உலகத்திலே பல காரியங்கள் ஆர்ப்பாட்டமாக ஆரம்பிக்கப்படுகிறது. इस दुनिया में बहुत सारे बातें बड़ी धूमधाम से शुरू किया जाता है, ஆனால் அதன் முடிவை பார்க்கும்போது மிக மோசமாக முடிந்து விடுகிறது. लेकिन उसका अंत को जब हम देखते हैं एकदम बेकार लगता है. ஆனால் பல காரியங்கள் சின்ன அளவிலே ஆரம்பிக்கப்படுகிறது. लेकिन कुछ बातें जो है बहुत छोटे रीति से शुरुआत होता है, ஆனால் அவர்கள் நேர்த்தியாக செயல்படுவதனால் लेकिन उन लोगों का काम अच्छी तरह होने के कारण அவர்கள் பிரம்மாண்டமாக வளர்கிறார்கள், நிறைவாய் முடிக்கிறார்கள். उन लोग अद्भुत रीति से उनके वृद्धि हो रहा है और उन लोगों का अंत जो है संपूर्ण रीति से होता है. அதைத்தான் வேதத்திலே வாசிக்கிறோம். उसी को ही हम परमेश्वर के वचन में पढ़ रहे हैं. அற்புதமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணுகிறவன் யார்? जो अल्प शुरुआत को कौन तुझ समझ सकता है. இதே போன்றதொரு வசனத்தை சாலமோன் ஞானி சொல்லுகிறான். ऐसे ही एक वचन को सुलेमान ने कहता है. அந்த வசனத்தை வாசிக்கலாம். उस वचन को हम लोग पढ़ेंगे. பிரசங்கியின் புஸ்தகம் सबोपदेशों की पुस्तक 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். 7वां अध्याय 8वां वचन. யாராவது ஒருவர் வாசியுங்கள். कोई एक जन पढ़िएगा. பிரசங்கி 7:8. किसी काम के आरंभ से उसका अंत उत्तम है और धीरजवंत पुरुष आशाई से उत्तम है. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் किसी काम का शुरुआत से அதன் முடிவு நல்லது. उसका अंत अच्छा है. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் किसी काम का आरंभ से அதன் முடிவு நல்லது. उसका अंत उत्तम है. இந்த வசனத்தை மனதிலே 2 நாளும் வைத்துக் கொள்ளுங்கள். इस वचन को आने वाला 2 दिन पूरा मन में बैठा लीजिए. இதை அடிப்படையாக கொண்டுதான் इसी के आधार पर இந்த 2 நாட்களும் நாம் வசனத்தை தியானிக்க ये போகிறோம். दोनों दिन हम लोग वचन के अध्ययन करने जा रहे हैं. ஆக நம்முடைய ஆரம்பம் எப்படி இருந்தது என்பது முக்கியமல்ல. ये हमारा शुरुआत कैसा था करके कोई बड़ी बात नहीं है, ஏனென்றால் நாம் எல்லாரும் ஆரம்பித்து விட்டோம். क्योंकि हम सब शुरू कर चुके हैं. ஆண்டவருக்குள் நாம் வந்த நாளிலேயே கிறிஸ்தவ ஓட்டம் தொடங்கி விட்டது. हम मसीह में जब आए हैं तभी हमारा दौड़ शुरू हो चुका है. ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக நாம் ஆரம்பித்திருக்கிறோம். और हर एक लोग हर एक तरह से अपने अपने दौड़ को शुरू किए. ஊழிய அழைப்பை பெற்ற நாளிலே நம்முடைய அடுத்த பகுதி தொடங்கி விட்டது. जिस दिन परमेश्वर से उस सेवकाई का बुलाहट पाए उसी दिन के अगला दिन से हमारा सेवकाई शुरू हो गया. உங்கள் ஒவ்வொருவருடைய சாட்சியை கேட்டால் ஒவ்வொருவருடைய ஆரம்பமும் வித்தியாசமாக இருக்கும். अगर आप सबके गवाही को बैठकर सुनेंगे तो हर एक व्यक्ति का गवाह अलग रीति से और शुरुआत भी अलग रीति से दिखाई देगी. ஒவ்வொருவருடைய ஊழிய அழைப்பின் செய்தியும் வித்தியாசமாக இருக்கும். हर एक लोगों का परमेश्वर कैसे उन्हें बुलाया करके समझना भी हम समझने के लिए कोशिश करेंगे, वो भिन्न रीति से होगा. ஆக நம்முடைய ஆரம்பம் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. इसलिए हमारा शुरुआत एक जैसा है करके कोई ऐसे सोचने की दरकार नहीं है. ஒரு சிலருடைய ஆரம்பங்கள் ஆச்சரியமா இருந்திருக்கலாம். किसी किसी का शुरुआत जो है बहुत आश्चर्यजनक हो सकता है, ஒரு சிலருடைய ஆரம்பங்கள் ரொம்ப மோசமானதாக இருந்திருக்கலாம். लेकिन कुछ लोगों का शुरुआत जो है बहुत बुरे रीति से भी हो सकता है. ஆனால் வேதம் அதை பற்றி கவலைப்படுகிறது இல்லை. लेकिन परमेश्वर का वचन उसके बारे में चिंता नहीं करती है. அதைத்தான் ஞானி சொல்லும்போது சொல்லுகிறான். उसी को ही ज्ञान में वाली सुलेमान कहता है, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் किसी काम का शुरुआत से அதன் முடிவு நல்லது. उसका अंत उत्तम
उत्तम है। அதை முடிவை பார்த்து தான் அந்த காரியம் எப்படி செயல்பட்டது என்பது நமக்கு விளங்கும். अंत को देखकर ही वो काम कैसे किया गया करके हम समझ पाएंगे। ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். परमेश्वर भी उसी को चाहते हैं। ஓட்டத்தை துவக்கிய நீங்களும் நானும், जो दौड़ को शुरू किया हुआ आप और हम, ஊழியத்தின் பாதையிலே தொடர்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் सेवकाई में दौड़ते हुए आप और हम நிறைவாய் முடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். उत्तम रीति से अंत करना है करके परमेश्वर चाहते हैं। அவர் விரும்புகிறபடி நம்முடைய ஓட்டம் முடிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். परमेश्वर जैसे चाहते हैं वैसे हमारा दौड़ पूरा होना है करके परमेश्वर चाहते हैं। வேதம் காட்டுகிறபடி நம்முடைய ஊழியம் ஓடி முடிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். परमेश्वर के वचन जैसे बताता है वैसे ही हमारा सेवकाई का अंत होना है करके परमेश्वर चाहते हैं। ஆகவேதான் இப்படிப்பட்ட ஊழியங்கள் கூடுகைகள் உங்களுக்காக ஏற்படுத்தப்படுகிறது. इसलिए ही ऐसे सेवकाई और ऐसे ही एक सभा आपके लिए आयोजन किया जाता है। ஆக ஊழியத்தை தொடங்கிய நமக்குள்ளே इसलिए जो सेवकाई को शुरू किए हुए हम सबों के अंदर நாளடைவிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கும் போது जैसे हम लोग दौड़ में आगे बढ़ते जा रहे हैं, பல நேரங்களிலே बहुत बार அடிப்படையாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களை நாம் மறந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. जिस बात की प्राथमिकता देना है उस बातों को भूलने के लिए संभावना है। ஊழியம் நன்றாக போய்க்கொண்டிருப்பது போலதான் தோன்றும். देखने में तो सेवकाई अच्छे रीति से चलने जैसे ही दिखता होगा, ஆனால் நாம் கவனக்குறைவாக சில நேரங்களிலே செயல்படும் போது लेकिन हमारा ध्यान की कमी होने के कारण उस समय हम काम करने के समय நம்மை அறியாமலே நாம் திசை மாறி போய் கொண்டிருப்போம். हमारे जानकारी के बिना हम लोग दिशा भटक के चल रहे होंगे। பல நேரங்களிலே நாம் அறிந்து செய்கிறதில்லை. कई बार हम लोग सोच के ऐसे जानबूझ के काम नहीं करते நாம் हैं। தவறான பாதையிலே போய் கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாமலே சில நேரங்களிலே மாட்டிக்கொண்டு விடுவோம். हम लोग कई बार गलत दिशा में जा रहे हैं करके जाने बिना हम लोग उसी में चल देते हैं। அப்படி மாட்டிக்கொண்ட பிற்பாடு அதிலிருந்து வெளியே வருவது மிக கடினமாக மாறிவிடும். ऐसे होने के बाद उसमें से बाहर आना कई बार बहुत कठिन हो जाता है। அப்படி நடக்காமல் இருக்க வேண்டுமானால் अगर ऐसे नहीं होना है तो ஆண்டவர் நம்மை கொண்டு வைத்திருக்கிற அந்த முடிவின் காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर हमारे लिए किस प्रकार का अंत को रखे हैं करके हमें समझना है। ஆண்டவர் எப்போதுமே என்னுடைய பிள்ளைகள் அவர்கள் நிறைவாய் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். परमेश्वर हमेशा अपने बच्चे उत्तम रीति से अपनी दौड़ को अंत करना है करके चाहते हैं। நாம் வாசித்த இந்த வசனமானது மிக ஆச்சரியமான ஒரு வசனம். हम जो वचन को पढ़े थे ये बहुत अद्भुत वचन है। ஏன் நான் அதை சொல்லுகிறேன்? क्यों मैं उसको कहता हूँ? இந்த பிரசங்கியின் புத்தகத்தை எழுதியது யார்? क्योंकि ये सबोपदेश के पुस्तक को किसने लिखा है? சுலைமான். சாலமன். வெரி குட். தமிழ்ல நாங்க சாலமோன்னு சொல்லுவோம். असल में सालोमन कहा जाता है, हिंदी में सुलेमान कहते हैं। வெரி குட். आपने बहुत अच्छा बोले। இந்த வசனத்திற்கு பிற்பாடு ஒரு பெரிய சரித்திரம் இருக்கிறது. इस वचन के पीछे एक बहुत बड़ा इतिहास है। எழுதியது யார்? इसको किसने लिखा है? சுலைமான். सुलेमान। சாலமோன். सुलेमान அவன் ஒரு மிகப்பெரிய ஞானி என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். वो एक बहुत बड़ा ज्ञानवान व्यक्ति है करके हम सब जानते हैं। சாலமோன் எழுதிய புத்தகங்கள் எவைகள் என்று கேட்டால் सुलेमान कितने पुस्तकों को लिखा है करके पूछेंगे तो உன்னத பாட்டு, जो श्रेष्ठ गीत, நீதிமொழிகள், नीति वचन பிரசங்கி. और सबोपदेश। நீதிமொழிகளிலே சாலமோனுடைய வார்த்தையை தவிர வேறு சிலருடைய வார்த்தைகளும் அங்கே இருக்கிறது. नीति वचन में सुलेमान के वचन के अलावा और कुछ लोगों का वचन भी मौजूद है, ஆனால் பெரும் பகுதி சாலமோனுடைய நீதிமொழிகள். लेकिन अधिकतर बातों को सुलेमान ने लिखा था। இந்த மூன்று புத்தகங்களையும் அவர் எந்த காலகட்டத்திலே எழுதினார்? इन तीनों पुस्तकों को उन्होंने किस प्रकार के समय में लिखे थे? இது எனக்கு தெரியாது. ஒரு வேத அறிஞர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள். ये तो मुझे मालूम नहीं है, लेकिन किसी वेद निपुण ने ऐसे कहते हैं। நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாலமோன் வந்து தாவீதுடைய குமாரன். हम सबको मालूम है दाऊद का संतान था ये सुलेमान। தாவீது அவனை ராஜாவாக ஏற்படுத்தின போது சாலமோன் தேவனிடத்திலே என்ன கேட்டான்? दाऊद उनको जब सुलेमान को राजा बनाने के समय सुलेमान ने परमेश्वर से क्या मांगा? ஞானத்தை கேட்டான். அவன் ஞானத்தை கேட்டபடினால் தேவன் அவன் கேட்காத செல்வத்தையும் சேர்த்தே கொடுத்தார். वो बुद्धि को ज्ञान को मांगने के चलते वो जो ना मांगा था उस धन को भी परमेश्वर ने उनके लिए दिया था। அப்படி ஞானம் கிடைக்க பெற்ற தேவ ஞானத்தினால் அவன் நிறைந்திருந்த அந்த காலகட்டத்திலே எழுதின புத்தகம் நீதிமொழிகள். वो ऐसे ही परमेश्वर के द्वारा पूरे ज्ञान से भरपूर होकर रहने के समय लिखा हुआ पुस्तक है नीति वचन। ஆக அவர் ஆண்டவருக்குள் ஒழுங்காக செயல்பட்டு அவருக்குள் நிலைத்திருந்த போது எழுதப்பட்ட புத்தகம்
இருக்கிறது. जब परमेश्वर के साथ उनके रिश्ता सही था और उनमें होकर जीने के समय वो जो लिखा था वो पुस्तक है नीति वचन करके कहा जाता है. கொஞ்ச நாள் ஆகி அவர் அப்படி இப்படி விளையாட்டு காட்ட ஆரம்பிச்சப்ப எழுதுற புஸ்தகம் உன்னத பாட்டு. कुछ दिन होकर इधर उधर कुछ अपने जीवन में इधर उधर खेल शुरू करने के समय लिखा हुआ पुस्तक है श्रेष्ठ गीत. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். शायद मेरी बातें आपको समझ में आ रही होगी. என்ன உன்னத பாட்டுல அவர் எழுதும்போது எழுதுறாரு எனக்கு 65 மர்மணி ஆட்டைகள் இருக்கிறாங்கன்னு எழுதுறாரு. और श्रेष्ठ गीत में लिखने के समय हमको 66 सथेली यानी रखाइल है करके लिखता है. அதனால தான் நீதிமொழிகளுக்கும் உன்னத பாட்டுக்கும் அந்த வார்த்தைகள்லாம் என்டையர்லி டிஃபரண்டா இருக்கும். इसलिए नीति वचन और श्रेष्ठ गीत के वचनों में बहुत अंतर दिखाई देगा. ஆண்டவரோட கொஞ்சமா பின்மாற்றத்துல போய் உலகத்துல இருக்கும்போது அப்படியே ஆவிக்குரிய காரியங்களை மிக்ஸ் பண்ணி அவர் எழுதுறாரு அந்த காலகட்டத்துல. वो परमेश्वर से थोड़ा सा दूर होते रहने के समय थोड़ा बहुत आत्मिकता को मिलाकर उसको लिख रहे हैं. வயசாகி போச்சு இப்போ. अभी उम्र बीत गया. நம்ம செஞ்சது தப்புன்னு உணர்றாரு. जिस दिन वो समझ रहा है कि हम गलत किए हैं. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஆனா எல்லாம் மாயைன்னு ஒரு புரியுது. सब कुछ उन्होंने पा लिए फिर भी वो समझ गए कि ये सब व्यर्थ है. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல. अभी क्या करना मालूम नहीं. காலம் போன கடைசியில் ஒரு புக் எழுதணும்னு எழுதுறாரு அதான் பிரசங்கி. उम्र बीतने के बाद एक किताब लिख रहे हैं वो है सभोपदेशक. இப்படி வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ऐसे ही वेद पंडित लोग कहते हैं. உங்களுக்கு சரி பட்டுச்சுன்னா எடுத்துக்கோங்க. अगर आपको अच्छा लगे तो ले लीजिए. ஏன்ட்ட வந்து இது எப்படி கரெக்ட் உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்க கூடாது. आप बाद में आकर हमसे नहीं पूछना आप कैसे ऐसे बोल सकते हैं ऐसा बात तो नहीं है. ஆக சாலமோன் வந்து ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். लेकिन सुलेमान जो है एक बहुत बड़ा लेखक थे. அவர் மிகப்பெரிய ஒரு கவிஞர் என்று சொல்லலாம். वो बहुत बड़ा एक कवि था. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். आप पहला राजाओं के पुस्तक उसका 4 अध्याय उसके 32वां पद करके सोचते हैं. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 ராஜாக்கள் पहला राजाओं 4ஆம் அதிகாரம் 4 अध्याय 32வது வசனம். 32 वचन. उसने 3000 नीति वचन कहे और उसके 1005 गीत भी हैं. ஏப்பா அந்த நாட்களிலேயே उन दिनों में ही அவர் 3000 பாடல்களை பாடினாராம். 3000 नीति वचन को कहे. 3000 நீதிமொழிகளை சொல்லி இருக்கிறார். वो 3000 नीति वचन को कहे थे. அது மட்டும் இல்ல அவர் 1005 பாடல்கள் பாடி இருக்கிறார். और 1005 गीतों को भी गाए हैं. நமக்கு பாட்டு அப்படினாலே தாவீது தான் தெரியும். हमें गीत मतलब है तो दाऊद ही याद आते हैं. ஏன்னா சங்கீதத்துல பெரும்பகுதி தாவீதுடைய சங்கீதம். क्योंकि भजन संगीता में अधिकतर बातें जो है दाऊद के द्वारा लिखी गई. சாலமோனை பற்றி சொல்லி இருக்கிறது அவன் 1005 பாடல்களை பாடினானாம். लेकिन सुलेमान के बारे में लिखा गया है वो 1000 गीतों को भी लिखे हैं. இந்த நாட்கள்ல இவ்வளவு டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் நிறைய பாட்டு நம்ம ஆட்கள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. अभी जो वर्तमान के टेक्नोलॉजी हो गया है उस समय में बहुत सारे गीतों को लोग लिखते हैं. ஆனா அந்த நாட்களிலே அவன் 1005 பாடல்களை எழுதி இருக்கிறான் என்றால் எத்தனை பெரிய ஒரு கவிஞனாக இருந்திருக்க வேண்டும். लेकिन उन दिनों में भी 1000 गीत को उन्होंने लिखा है मतलब वो कितना बड़ा कवि हो सकता था. ஆனா அவர் பாட்டு பெருசா வேதத்துல இல்ல. लेकिन उनका गीत जो है ज्यादा परमेश्वर के बाइबल में नहीं है. ஒரு சில சங்கீதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சாலமோனுடைய சங்கீதம். लेकिन कुछ भजन संगीता दिया गया है सुलेमान का भजन संगीता. நான் என்ன யோசிக்கிறேன்? लेकिन मैं क्या सोच रहा हूँ இவர் 1005 பாடல்களையும் அவர் கூட இருந்த மனைவிகள் மறுமனையாட்டிகளை பத்தி நிறைய எழுதிட்டாருன்னு நினைக்கிறேன். मुझे लग रहा है कि वो 1000 गीत लिखा उसमें अधिकतर गीतों का अपने पत्नियां और रकाइल के लिए लिख दिया लग रहा है. அதனாலதான் அவர் பாட்டு ஒன்றையும் காணோம். इसलिए उनका गीत नहीं दिख रहा है. ஆக அந்த மனிதன் சொல்லுகிற வார்த்தை என்ன? इसलिए उस मनुष्य का वचन क्या था? ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம். ये किसी काम के शुरुआत से அதனுடைய முடிவு நல்லது. उसका अंत उत्तम है. அந்த சாலமோனுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை நாம் பார்ப்போமானால் सुलेमान के शुरुआत को यदि हम देखेंगे மிகுந்த ஆச்சரியமானது. उनका जीवन बहुत अद्भुत था. சாலமோனுக்கும் பத்சேபாலுக்கும் பிறந்த மகன் தான் தாவீதுக்கும் பத்சேபாலுக்கும் பிறந்த மகன் தான் இந்த சாலமோன். दाऊद और बत्शेबा के लिए पैदा हुआ संतान ही ये सुलेमान. தாவீது மிகவும் அவனை நேசித்தான். और दाऊद सुलेमान से बहुत प्रेम रखते थे. தேவனும் அவன் மேல் और பிரியமாயிருந்தார். परमेश्वर भी उनसे प्रेम रखते थे. சிறு பிராயம் முதலே தாவீது பல காரியங்களை சாலமோனுக்கு கற்றுக் கொடுத்து வளர்த்தான். इस छोटे उम्र से लेकर बहुत अच्छे बातों को सुलेमान को सिखाकर दाऊद ने उन्हें पालन पोषण किया. தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தேவன் சொல்லுகிறார்.
परमेश्वर दाऊद के बारे में बाइबल में कहते हैं कि वो मेरा मन लायक व्यक्ति था। ஆனால் அந்த தாவீது ஆலயத்தை கட்ட விரும்புகிறான். लेकिन उस दाऊद परमेश्वर के लिए एक भवन बनाने के लिए चाह रहे थे। ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? लेकिन परमेश्वर क्या बोल रहे हैं? நீ கட்ட மாட்ட ஆலயத்தை. तुम नहीं कब बनाओगे? நீ அதற்கு தேவையான பொருட்களை சேர்த்து வைப்பாய். ये तो तुम उसके लिए जो चीजें जरूरत है उसको इकट्ठा कर सकते हो। தாவீது உடனே கேட்கல, என்ன ஆண்டவரே நான் தான் இருந்தது கேட்கிறேன், நானே கட்டி முடிக்கிறேன்னு கேட்கல. दाऊद तुरंत परमेश्वर से नहीं बोला, परमेश्वर हम तो मन लायक व्यक्ति ना, क्या हम ही नहीं बना सकते करके पूछा नहीं। ஆண்டவர் விருப்பப்படியே விட்டுட்டார். वो परमेश्वर की इच्छा के लिए छोड़ दिया। ஆண்டவரும் ஆலயத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லா பொருட்களையும் சேர்த்து வைப்பதற்கு ஏற்ற கிருபைகளை தாவீதுக்கு கொடுத்தார். परमेश्वर भी भवन बनाने के लिए जो भी आवश्यकता है सारे सामग्री को इकट्ठा करने के लिए दाऊद को अनुग्रह दिए। தாவீது ஆட்சி செய்த 40 ஆண்டு காலமும் அவருடைய வேலையே இதான். दाऊद जो 40 साल राज कर रहा था उनका बहुत बड़ा काम यही था। எப்படியாவது தேவனுடைய ஆலயம் மிக பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும், எருசலேம் எல்லாராலும் திரும்பி பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி மிகுந்த நேர்த்தியாக அவன் பொருட்களை சேகரித்தான். परमेश्वर का भवन उत्तम चीजों से बना रहना है और सारे लोग यरूशलेम के और मुड़ के देखना है करके बोल के सोचकर वो भवन के लिए उत्तम उत्तम बातों को इकट्ठा करके रखे थे। ஆண்டவர் தாவீதுக்கு சொல்றாரு, உன்னுடைய குமாரனாகிய சாலமோன் தான் ஆலயத்தை கட்டி முடிப்பான். परमेश्वर दाऊद से कह रहे थे तेरा बेटा सुलेमान ही उस भवन को बनाएगा। தாவீதுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். और दाऊद का और आनंदित हो गया। சாலமோனை கூப்பிட்டு சொல்றான், ஆண்டவர் உன்னைய தான் வச்சு ஆலயத்தை கட்ட போறாராம். वो दाऊद सुलेमान को बुलाकर कह रहा है परमेश्वर आप ही के द्वारा ही इस भवन को बनाएंगे। ஆக தேவ வார்த்தை கிடைத்த அந்த நாளிலிருந்து சாலமோனுக்கு ஒவ்வொரு காரியமாக சொல்லிக் கொடுத்து தேவ பயத்திலும் பக்தியிலும் நேர்த்தியாக வளர்த்திருந்தான். परमेश्वर की ओर से उस वचन को पाने के बाद उन बातों को सुलेमान को सिखाकर परमेश्वर के भक्ति में वो अच्छी रीति से उन्हें सिखाकर पालन पोषण कर रहा था। ஆக சாலமோனும் தேவனுடைய பிள்ளையாக பக்தி வைராக்கியத்தோடு தேவன் விரும்பியபடி வளர்த்திருந்தான். और सुलेमान भी भक्ति के साथ धुन के साथ परमेश्वर के ऊपर विश्वास में बढ़ रहा था। தாவீதுடைய இறுதி நாட்கள் வந்தது. दाऊद का अंतिम समय आया। தாவீது மரித்து போகிறான். और दाऊद वहां गुजरने जा रहा है। சாலமோன் முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறான். अभी सुलेमान पूरे इस्राएली के लिए वो राजा के रूप में बनाए गए। சாலமோன் யோசிக்கிறான், இத்தனை பெரிய ஜனங்களை தேவனுடைய ஞானம் இல்லாமல் என்னால் நடத்த முடியாது. सुलेमान सोचने लगा इतने बड़े परमेश्वर के लोगों को देश को हम परमेश्वर के ज्ञान के बिना संभाल नहीं सकते। அவன் விருப்பப்படியே அவன் எதிர்பார்த்தபடியே தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். और जैसे चाहता था वैसे ही परमेश्वर उनको दर्शन दिया। உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். उन्होंने उनसे पूछा कि तुम्हें क्या चाहिए। இந்த ராஜ்யத்திற்கு தேவையான பலசாலிகளை அவன் கேட்கவில்லை. वो उस राज्य के लिए युद्ध के शूरवीरों को नहीं मांगा। தேவையான இன்னும் பிற தேசங்களை நான் பிடிக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. और कई देश को हम चढ़ाई करना है करके नहीं मांगा। இன்னும் நிறைய செல்வங்களை அவன் கேட்கவில்லை. और ज्यादा धन चाहिए करके उन्होंने नहीं मांगा। கேட்டதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், जो मांगा वो सिर्फ एक ही बात, நான் சிறுவனாக இருக்கிறேன், मैं एक छोटा लड़का हूँ, இந்த ஜனத்தை நடத்துவதற்கு போதுமான அறிவு எனக்கு இல்லை, इस लोगों को चलाने के लिए जो उचित ज्ञान मेरे पास नहीं है, இந்த ஜனத்தை நான் நேர்த்தியாக நடத்த வேண்டுமானால் உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும் என்று கேட்கிறான். अगर इन लोगों का अच्छे रीति से हमको चलाना है तो आपके ओर से हमें ज्ञान मिलना है करके उन्होंने मांगा। அது சாலமோனுடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாமே நேர்த்தியாக செய்யப்பட்டது. सुलेमान के जन्म और उनके पालन पोषण सब कुछ अच्छे रीति से किया गया था। அவன் ராஜாவான பிறகு தேவனிடத்திலே வேண்டிக் கொண்டதும் மிகவும் நேர்த்தியாக அமைந்திருந்தது. इसलिए वो परमेश्वर से दर्शन में जो बातें मांगी वो भी अच्छा से रहा। ஆக வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அவனுடைய ஆரம்பம் ஆச்சரியப்பட வைக்கிறது. लेकिन उनके सारे जीवन के सारे बातों को जब देखिएगा हर बातें अच्छा से ही दिखाई देते आ रहा है। தேவனும் அவனுடைய விண்ணப்பத்திலே விருப்பம் கொண்டவராய் परमेश्वर भी उनके प्रार्थना से खुश होकर அவன் கேட்ட ஞானத்தை மட்டும் கொடுக்கவில்லை, वो जो ज्ञान मांगा केवल उसी को नहीं, அவன் கேட்காத செல்வத்தையும் சேர்த்தே கொடுத்தார். उन्होंने जो बिन मांगा धन को भी उन्हें दिया। அவனுடைய செல்வம் எப்படி இருந்தது என்று சொல்லி நிறைய வசனங்கள் இருக்கிறது, அதெல்லாம் காண்பிக்க எனக்கு நேரம் இல்லை. उनका
उनका धन कैसा था करके बहुत सारे वचन में लिखा गया है, लेकिन दिखाने के लिए मेरे पास समय नहीं है। நீங்கள் 1 ராஜாக்கள் 4 மந்திர புத்தகங்களில் எல்லாம் வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். आप राजाओं के और इतिहास के पुस्तकों में उसके बारे में पढ़कर समझ लीजिएगा। இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறேன். एक और बातों को भी मैं आपको लेकर சாலமோனின் நாட்களிலே யுத்தமே இல்லாதிருந்தது இஸ்ரவேலிலே. सुलेमान के समय में कहीं भी युद्ध नहीं हुआ करता தேசமே था, அமைதியாக இருந்தது. पूरा देश शांति पूर्वक रहा करता था। தீருவின் ராஜாவாகிய ஈராம் சாலமோனிடத்திலே ஆள் அனுப்பி அவனே வந்து பேசி நண்பனாக இணைத்துக் கொள்கிறான். ईरान देश के राजा जो है खुद आकर सुलेमान से बातचीत करके उनसे मित्र बन जा रहे हैं। இவன் என்னவெல்லாம் அந்த ராஜாவிடத்திலே கேட்டானோ அவன் கேட்டதை எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புகிறான். ये जो भी उस राजा से मांग रहे हैं वो राजा इनके लिए सारे बातों को विदा कर रहा है। அந்த அளவிற்கு சாலமோனுடைய ஞானம் மிகவும் பெரியதாக இருந்தது. उतना सुलेमान का ज्ञान बहुत बड़ा था। முழு உலகத்திலும் ரொம்ப ஃபேமஸான மனிதனாக அவன் இருந்தான். और पूरे पृथ्वी में एकदम प्रचलित व्यक्ति बन गए। பல தேசங்களிலிருந்து வர்த்தகர்கள் இன்னும் பெரிய மனிதர்கள் அவனுக்கு பொன்னும் பொருளையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். और देश देश के धनवान लोग और व्यापारी लोग उनके पास आकर सोना और चांदी को देते गए करके हम लोग परमेश्वर के वचन में पढ़ रहे हैं। ஏன் ஆண்டவர் அத்தனை ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? क्यों परमेश्वर उतने आशीष को दिए हैं? இவன் நான் விரும்பினபடி அவன் கேட்டான் என்பதனால். परमेश्वर के मन खुश होने लायक बातों को उन्होंने मांगा करके परमेश्वर ने उस आशीष को दिए। இன்னும் தேசத்தின் பிற ராஜாக்கள் எல்லாம் சாலமோனின் ஞானம் எப்படிப்பட்டது என்று பார்ப்பதற்காக பல இடங்களில் இருந்து வந்தார்கள். और देश देश के लोग सुलेमान का ज्ञान को समझने के लिए, देखने के लिए, सुनने के लिए उनके ओर चलाए। தேவன் சொல்லி இருந்தபடி ஆலயத்தையும் கட்டி முடித்தான். जैसे परमेश्वर ने बताया वैसे उन्होंने परमेश्वर का भवन को भी बना दिया। ஆலய பிரதிஷ்டையும் மிக பிரம்மாண்டமாக நடந்தது. और उसका उद्घाटन बहुत ब्रह्मांड रीति से हुआ। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருந்தது. और पूरे इजरायली लोग भी उसी बातों से आनंदित थे। எருசலேமிலே மிகப்பெரிய ஆலயம் எழும்பி நிற்பதை பார்க்கும்போது அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். यरूशलेम में बहुत बड़ा परमेश्वर का भवन बन गया, उसको देखकर वे लोग अत्यंत खुश हो गए। சாலமோனை எல்லாரும் பாராட்டினார்கள். और सुलेमान को सब लोग तारीफ करने लगे। முழு உலகமும் சாலமோனை நேசித்தது. और पूरे दुनिया सुलेमान से प्रेम रखने लगा। இஸ்ரவேல் ஜனங்களும் சாலமோனை மிக அதிகமாக और நேசித்தார்கள். इजरायली लोग भी सुलेमान को बहुत अच्छा से प्रेम करने लगे। ஆனால் பல காரியங்களை அவன் செய்து முடித்து சாதிக்க ஆரம்பிக்க बहुत सारे बातों को वो करके वो बातों को पूरा करते करते जाने के समय சாலமோனுக்குள் பல மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. सुलेमान के अंदर बहुत सारे परिवर्तन आने लगा। எல்லாம் ஒரே நாளிலே வந்துவிடவில்லை. सब एक ही दिन में नहीं आया। ஒவ்வொரு நாளாக அவன் வழி மாறி போய் கொண்டிருக்கிறான். एक एक दिन वो दिशा भटकने लगे। பாவம் இப்படித்தான் நம் வாழ்க்கையிலே பிரவேசிக்கும். पाप ऐसे ही हमारे जीवन में चली आती है। பாவம் ஒரே நாள்ல வந்து நம்மள அமைக்கிறாரு. वो एक ही दिन में आके हमें दबा नहीं देगा। என் மண்டையில முடியல நரைச்சிருக்கு பாப்பீங்க. भैया के सर पे जो बाल पका हुआ उसको भी देखेंगे। ராஜா முடி கருப்பா இருக்கு. राजा का बाल भी पका हुआ है, ஏன்னா அவர் டை போட்டிருக்காரு. इसलिए वो राजा तो कलर नहीं मारता, भैया बोले राजा कलर मारना है। எதற்கு சொல்கிறேன் என்றால் क्यों कहते हैं? இந்த நரைச்ச முடியெல்லாம் ஒரே நாள்ல வந்துருச்சா? क्या ये पका हुआ बाल एक ही दिन में इतना पक जाता है? இது வரைக்கும் முடியெல்லாம் கருப்பா இருந்துச்சு, நீ தூங்கி எந்திரிச்ச எல்லாம் அப்படி வெள்ளையாயிடுச்சா? क्या कल तक पूरा बाल काला था, आज सो के उठने के समय अचानक सफेद हो गया? எனக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு 4 நரைச்ச முடி தான் இருந்துச்சு இந்த ஓரத்துல. भैया के कहने के मतलब है 4-5 साल के पहले केवल 3-4 जो है बाल पक गया। நான் அதை பெருசா கண்டுக்கல. भैया उसको ज्यादा ध्यान नहीं दिया। கல்யாணம் ஆன புதுசுலயே 1-2 தான் இருந்துச்சு. और जब शादी हुआ था उसी समय 1-2 दिखाई देता था। கொஞ்சம் ஒரு நிறைய நரை முடி வந்த உடனே எங்க வீட்டம்மா சொன்னாங்க, थोड़ा सा ज्यादा बाल पकने लगा तो भैया के परिवार कहने लगी, நீ ஐடில வேலை செய்யுங்க, இப்படியா போறது அப்படின்னு சொல்லி டை அடிச்சு விட்டாங்க. आप तो आईटी कंपनी में काम कर रहे हैं, आप ऐसे ही जाना है क्या करके बोल के वो रंग मार दी। எங்க வீட்டம்மாவுக்கு என்னை ரொம்ப அழகா பார்க்கணும்னு ஆசை. और उनके पत्नी को उनको और अच्छा से सुंदरता से देखने के लिए मन है। எல்லாம் யோசிக்கிறாங்க, எங்க வீட்டம்மாவுக்கு அப்படி இல்லையேன்ற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. कुछ लोग तो देखने बातों को देखने के समय मेरे पत्नी तो ऐसा नहीं सोचती है। பொறாமப்படாதீங்க. आप जलन मत रखिए। எங்க வீட்டம்மா என்ன பண்ணாங்க, டை அடிச்சு விட ஆரம்பிச்சாங்க. उनके परिवार क्या करने लगे, बाल को रंगाने लगे। அவங்க என்ன பண்ணாங்க, எப்பவுமே மண்டபத்துல அடிச்சு விட்டுருவாங்க. वो क्या करते हैं, हमेशा पूरा बाल पर
पूरे सर पर मार देती। நான் சொல்றேன் ஏமா இருக்கிறது இந்த ஓரத்துல தான், இதை மட்டும் அடிச்சு விடலாம்ல. वो कहते थे कि यहाँ इतना सा तो है, केवल उधर ही मार के छोड़ देना चाहिए ना। அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு பாக்கெட் போட்டா இவ்வளவுதான் வருது, அதுக்காக நான் உங்களுக்காக கொஞ்சோண்டுலாம் போட முடியாது அப்படின்னு மொத்தமா ஒரு பாக்கெட் கொட்டிடுவாங்க. एक पैकेट को खोलने के समय इतना ही निकलता है, वो इतना के लिए हम एक पैकेट को बर्बाद नहीं कर सकते करके पूरा पैकेट को डाल के पूरा सर पर मार देते। நானும் முடியல, கருப்பு அழகா தானே இருக்குன்னு அடிச்சுட்டே இருந்தேன். और मैं भी देख रहा था कि अरे इसको मारने से तो पूरा काला हो जाता, देखने में तो अच्छा लग रहा है करके हम भी लगाते थे। ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா முடி நரைச்ச முடி நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு. और एक साल के बाद देख रहे हैं तो पूरा बाल पकने पर लगा। இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு. और को थोड़ा दिन देख रहे हैं कि एकदम ज्यादा होने लगा। மாசத்துக்கு ஒரு தடவை டை அடிச்சு 2 வாரத்துக்கு ஒரு தடவை அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. जो महीना में एक बार जो रंगाते थे वो अभी महीना में 2 बार रंगाना पड़ा। என் வைஃப் தான் ஒரு காலத்துல அடிச்சிட்டு இருந்தா, அப்புறம் நானே எடுத்து அடிக்க ஆரம்பிச்சேன். पहले मेरा परिवार ही पहले भैया का परिवार ही आके मदद कर रही थी, लेकिन अभी जो है ये खुद उसको रंगाने लगे। 2 வாரத்துக்கு ஒரு தடவை அடிச்சது அப்புறம் ஒரு வாரத்துல அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. जो महीना में 2 बार कर रहे थे अभी सप्ताह में 1 बार लगाना पड़ गया। அப்புறம் தான் சரி கொஞ்ச நாள் அடிக்காம விட்டு பார்ப்போம், பார்த்தா மண்டை ஃபுல்லா வெள்ளையா இருக்கு. और कुछ दिन बाप रे ऐसे हो गया करके बोलते कुछ दिन छोड़ के देखेंगे करके छोड़े तो पूरा बाल पक गया। இப்பதான் என் கூட வேலை செஞ்ச ஒருத்தர் சொன்னாரு, तब तो भैया के साथ जो काम कर रहे थे उन्होंने कहा ஆரம்பத்துல 2-3 முடி தானே இருந்திருக்கும், शुरुआत में तो केवल 2-3 बार ना हुआ करता மண்டை ஃபுல்லா டை அடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்களே, आप पूरे बाल को डाई मारने लगे होंगे। மண்டை ஃபுல்லா நீங்க டை அடிச்சீங்கனாலே पूरे बाल पर आप जब डाई मारेंगे அந்த நரமுடி அதுவா ஸ்ப்ரெட் ஆயிரும். वो जो पका हुआ बाल हर जगह फैल जाता है। இன்னொருத்தர் சொன்னார், ऐसे दूसरे एक व्यक्ति ने कहे थे, அவர் மண்டையும் ஃபுல்லா வெள்ளைதான், वो जो कह रहे थे उनका पूरा बाल भी पक चुका है, அவர் டெய்லி டை அடிச்சிட்டு இருக்காரு. लेकिन वो रोज रंग डाई मारते हैं। இது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது. वो सच है कि झूठ है मुझे मालूम नहीं है, ஆரம்பிச்சது 2-3 முடியில தான் ஆரம்பிச்சிச்சு. लेकिन शुरुआत 2-3 बाल से ही शुरुआत हुई। அததான் மூடி மறைக்க வழி இருக்கேன்னு நாங்க மூடி மறைச்சுக்கிட்டே இருந்ததுனால उसको तो ढकने के लिए कुछ रास्ता है करके बोल के हम लोग उसको करने के चलते இப்போ மண்டை ஃபுல்லா வெள்ளையாயிருச்சு. अभी पूरा सर पूरा बाल पक गया। அப்புறம் தான் நானே யோசிச்சேன், उसके बाद ही हमने सोचा எதுக்கு இதை போட்டு அடிச்சுக்கிட்டு, क्यों इसको फिर बार बार मारना है। நம்ம வேற ஊழியத்துக்கெல்லாம் போறோம், और हम लोग सेवा में भी जा रहे हैं। இன்னைக்கு நல்லா கருப்பா கருகருன்னு தெரியும், आज तो थोड़ा सा खाना जैसे दिखेगा, நாளைக்கு நம்மள திடீர்னு வேற யாரையாவது பார்க்கும்போது வெள்ளையா இருந்துச்சுன்னா और कल कहीं और जगह पे देखने के समय कहीं थोड़ा सा पका हुआ बाल दिखेगा। போலி சாமியார் மாதிரி ஒரு போலி ஊழியர்னு எனக்கு பேர் வச்சிடக்கூடாதுன்னு சொல்லி जैसे झूठे संत लोग जैसे हमको झूठा सेवक करके नहीं कहना है, நான் டை அடிக்கிறத விட்டுட்டேன். तो भैया जो है डाई मारना छोड़ दिए। இப்ப சந்தோஷமா இருக்கிறேன். अभी बहुत आनंदित है। முடி போனா என்ன, बाल जाएगा तो क्या, உள்ள இருக்கிற மூளை தான் முக்கியம். अंदर जो दिमाग है वही काम जरूरी है। हालेलुया। எதுக்கு நான் சொன்னேன்னா, जो हम कहते हैं பாவம் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா தான் பிரவேசிக்கும். पाप हमारे जीवन में धीरे धीरे ही आता है। அதை நம்ம மூடி மூடி மறைக்க ஆரம்பிச்சோம்னா जब हम लोग उसको ढकते जाते हैं நம்ம வாழ்க்கை ஃபுல்லா பரவிரும். वो हमारे जीवन भर फैल जाएगा। அதுல இருந்து வெளியவே வர முடியாத நிலைக்கு நம்மள தள்ளிரும். उससे बाहर नहीं निकल सकेंगे, ऐसे में बना देगा। இதேதான் சாலமோனுடைய வாழ்க்கையில நடந்தது. यही सुलेमान के जीवन में भी हुआ था। இந்த சாலமோன் என்ன பண்ணாரு, सुलेमान ने क्या किया, பார்வோன் வீட்ல இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். फेरोन के घर से एक लड़की से शादी किया। பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணினார். वो फिरौन के बेटी से शादी किया। 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம். वो पहला राजाओं के पुस्तक उसका 11वां अध्याय। அந்த அதிகாரத்தை முழுவதுமாக நீங்க வாசித்து பாருங்கள். आप बाद में उस पूरे अध्याय को पढ़ लीजिएगा। வேதம் சொல்கிறது, वहां पर परमेश्वर का वचन कहता है பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर लिखा हुआ है वो ना केवल फिरौन की बेटी से शादी किया है, அவனுடைய நாட்களின் ஆரம்பத்திலேயே கூட அவன் பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணான் என்று வாசிக்கிறோம். उनकी शुरुआत के समय में ही वो फिरौन की बेटी से शादी किया है करके हम पढ़ते हैं। அது ஆண்டவருக்கு மிகுந்த வருத்தத்தை தந்தது. वो परमेश्वर को बहुत दुख देता था। ஆனால் தாவீதுக்கு அவர் கொடுத்திருந்த வாக்குத்தத்தத்தை நிமித்தமாக लेकिन दाऊद को परमेश्वर ने जो वायदा किया उसके चलते சாலமோனை அவர் தண்டிக்கவில்லை. वो सुलेमान को खंडन नहीं किया, उनको दंड नहीं दिया। அவன் அப்படியே இருந்து வருவான் என்று ஆண்டவர் நம்பினார் அவன் மேல். वो ऐसे ही रह जाएगा करके बोल के उन पर एक भरोसा रखे थे। சாலமோன் பார்த்தான், लेकिन
सुलेमान देखा, பார்வோனுடைய குமாரத்தியை கல்யாணம் பண்ணியாச்சு. अभी फिरौन की बेटी से ही शादी हो गया। ஆக பார்வோன் இனிமே நம்ம மேல யுத்தத்துக்கு வர முடியாது. इसलिए फिरौन हम लोगों से युद्ध चढ़ाई नहीं करेगा। அவர் யுத்தத்துக்கு வந்தாருன்னா கூட अगर वो युद्ध में आएगा तो என்ன மாமா हम लोग सीधे बोलेंगे क्या ससुर जी, நீங்களும் நானும் ஒண்ணு மாமா, आप और हम एक ना है, நம்ம தேசத்துக்கு நீங்க ஏன் மாமா யுத்தத்துக்கு வரீங்க? आप क्यों अपना देश के विरोध में आ रहे हैं? உங்க பொண்ணை நான் நல்லா தானே பாத்துட்டு இருக்கேன். आपके बेटी को हम अच्छा से न रख रहे हैं। ஆக இது ஒரு நல்ல ஐடியாவா தோணுச்சு பார்வோனுக்கு, சாரி சாலமோனுக்கு. ऐसे एक अच्छा एक आइडिया के रूप में सुलेमान को लगा था। ஆண்டவர் ஏற்கனவே நீ அந்நிய ஜனத்தோடு சம்பந்தம் கலக்க கூடாது என்று சொல்லி இருந்தார். परमेश्वर पहले से ही कहे थे कि अन्य लोगों के साथ संबंध नहीं करना। ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பார்வோன் அதாவது தேசத்தின் ராஜாவாகிய சாலமோன் இன்னொரு தேசத்து ராஜாவுடைய மகளை திருமணம் முடித்துக் கொள்கிறார். लेकिन सोचिएगा, लोगों को ही ऐसा कहा गया, लेकिन देश के राजा सुलेमान दूसरे देश के राजा के बेटी से शादी करके ला रहा है। அது அவருக்கு ரொம்ப ஆசையாகவும் விருப்பமாகவும் இருந்தது. वो सुलेमान के लिए बहुत इच्छा भी था और उनका लालसा और मनसा था। இஸ்ரவேல் தேசத்து பெண்களை விட எகிப்து தேசத்து பெண்கள் இவரை நன்றாக கவனித்துக் கொள்கிறார்கள். और इजराइल के महिलाओं से मिस्र देश के महिला लोग इनको अच्छे रीति से ध्यान दे रहे हैं। இவருக்கு ஏற்கனவே இஸ்ரவேல் தேசத்துல மனைவி இருந்துச்சு. और इनको इजराइल में पहले से भी पत्नियां थी। அந்த மனைவியை விட இப்ப பார்வோனின் குமாரத்தை நல்லா கவனிச்சுக்கிற மாதிரி இவருக்கு ஒரு பிரமை. लेकिन इनका भ्रम ये था कि उन लोगों से ज्यादा फिरौन की बेटे और उनके लोग जो है इनको अच्छा से ध्यान देने करके एक भ्रम था। சாலமோனுக்கு இப்போ ரொம்ப அஜாக்கிரதை. अभी सुलेमान को एकदम ऐसे ढीला हो गया है। முதல்ல பார்வோன் மகளே கல்யாணம் பண்ணிட்டுமே, तो फिरौन के बेटी से ही शादी कर ली है। வாழ்க்கை நல்லா தானே போயிட்டு இருக்கு. अभी जिंदगी तो अच्छा ही ना चल रहा है। ஒரு தண்டனையும் கிடைக்கலையே, अभी तो हमें कोई दंड नहीं मिला, ஆண்டவர் நம்மளை தண்டிக்கலையே, परमेश्वर हमें दंड नहीं दिया। ராஜ்யபாரம் நல்லா தான் போகுது. अभी राज भी अच्छा से चल रहा है பார்வோன் ராஜா வந்து எனக்கு மாமனார் ஆயிட்டாரு. और फिरौन हमारा ससुर बन गए। எகிப்துல இருந்து ஏதாவது வேணும்னா சொன்னா மாமாட்ட சொன்னா அனுப்பி வைப்பாரு. मिस्र देश से कुछ मांगना है तो ससुर को बोलेंगे तो वो तो भेज देगा। வாழ்க்கை நல்லா தானே போகுது. अभी जिंदगी तो अच्छा चलना चल रहा அப்படியே है। ஒரு நாள் சுத்தி பாக்குறாரு, ऐसे ही घूम के देख रहे थे। எகிப்து இருக்கு. अभी यहाँ तो मिस्र देश है, எகிப்துக்கு மருமகன் ஆயாச்சு. अभी मिस्र देश का तो दामाद बन गए। சுத்தி பாக்குறாரு, மோவாப் இருக்கு, ऐसे घूम के देख रहे, वहाँ मोआब दिख रहा है, அம்மோன் இருக்கு, अम्मोन दिख रहा है, இப்படி பல தேசம் இருக்கு. ऐसे बहुत सारे देश दिखने लगा। எல்லா தேசத்துக்கும் மருமகன் ஆயிட்டா என்ன அர்த்தம்? अगर सारे देश को अगर हम दामाद बन जाएंगे तो कैसा लगेगा? நல்ல விஷயம் தானே. ये तो बहुत अच्छा ना बात है। எதுக்கு வெறும் இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து மருமகனா இருக்கணும்? क्यों केवल इजराइल का ही दामाद रहे? அந்த ராஜா राजा ना है, நான் முடிவெடுத்தா யாரும் கேட்க முடியாது. अगर हम निर्णय कर लिए तो कोई पलट नहीं सकता। அதனால என்ன பண்ணுவோம், इसलिए क्या करेंगे, எல்லா தேசத்துலயும் மருமகன் ஆயிரும். सारे देश का दामाद बन जाए। முதல் வசனம் என்ன சொல்லுது? पहला वचन क्या कहता है? நீங்க பாப்போம். पहला राजाओं 11वां अध्याय पहला वचन। परंतु राजा सुलेमान फिरौन के बेटे और बहुत सी विजाती स्त्रियों से जो मोआबी, अम्मोनी, एदोमी, सीदोनी और हित्ती करने लगा। பார்வோன் தேசத்தோட மட்டும் விடல அவரு. वो केवल मिस्र देश से ही नहीं रुका। மோவாபியர், तो मोआबी, அம்மோனியர், अम्मोनी, ஏதோமியர், एदोमी, சீதோனியர், सीदोनी அப்புறம் ஏத்தியர், और हित्ती இன்னும் அந்நிய ஜாதியாரான अनेक பெண்கள் மேல் ஆசை வைத்தார். और विजातीय स्त्रियों से भी वो प्रीति करने लगा। ஆக பார்வோனுடைய மகளிலே ஆரம்பித்த பாவம் इसलिए फिरौन के बेटी से जो पाप शुरू हुआ, இப்போ மல்டிநேஷனல் மருமகனா அவர் டெவலப் ஆகிறார். वो भिन्न भिन्न देश का अनेक देश के दामाद होने के लिए उनको उस्कारा है। ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து? लेकिन परमेश्वर ने इस्राएली लोगों को देखकर क्या कहे थे? இரண்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, दूसरा वचन में कहा गया அந்த है, இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி वे उन जातियों நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்க கூடாது, அவர்கள் நிச்சயமாக தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று ஆண்டவர் ஏற்கனவே எச்சரித்திருந்தார். परमेश्वर ने उनको चेतावनी दी थी, यदि आप उनके पास जाएंगे वे लोग अपने
देवताओं के पास आपको फिरेंगे करके निस्संदेह परमेश्वर ने उन्हें चेतावनी दी थी। இப்படி ஒவ்வொரு தேசத்திலயும் நீ போய் மாட்டிக்கிட்டதுன்னா ऐसे हर एक देश में जाके तुम फंसोगे। நீங்க மட்டும்தான் உண்மையான யெகோவா தேவனை ஆராதிக்கிறவர்கள், आप ही अकेले परमेश्वर जो सच्चा परमेश्वर यहोवा का आराधना करने वाले हैं। நீ நினைக்கலாம் ஒரே ஒரு பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிட்டு வர போறோம்னு। आप सोच रहे हैं कि उस देश से केवल एक लड़की से ना शादी करके आएंगे। அப்படி வர்ற பெண்கள் தனியா வர மாட்டாங்க। लेकिन वहीं से आने वाले महिला लोग जो है अकेले नहीं आएगी। அவங்க வணங்குற ஒரு தெய்வத்தை கூட ஏற்றிட்டு வருவாங்க। वो जो देवताओं को पूजती है उस देवता को भी लेके आएगी। நீ உங்க வீட்ல உட்கார்ந்து யெகோவா தேவனை ஆராதிப்ப, तुम अपने घर में बैठकर यहोवा परमेश्वर की आराधना करेगा। ஆனா அந்த அம்மா உட்கார்ந்து பாகாலுக்கு ஊதுவத்தி காமிச்சிட்டு இருக்கும்। लेकिन वो बाहर को वहां बैठ के बाल देवता को वो अगरबत्ती दिखाएगी। நீ யெகோவா தேவனை வணங்க சொல்லி கூப்பிட்டனா உன்கிட்ட வராது। वो तुम परमेश्वर यहोवा का आराधना करने के लिए बुलाओगे वो नहीं आएगी। கொஞ்ச நாள் அந்த அம்மா மட்டும் தனியா தீபம் காமிச்சிட்டு இருக்கும்। कुछ दिन वो अकेले बाल को दीप दिखाई थी। ஆனா நாள் செல்ல செல்ல என்ன நடக்கும்? लेकिन समय बीतने के समय क्या होगा? அதான் धीरे आके बोलेंगे ए जी என்ன நேசிக்கிறீங்களா இல்லையா? क्या हमसे प्रीति रखते हैं कि नहीं? உடனே சாலமோன் சொல்லுவாரு, तुरंत सुलेमान कहेगा உன்னதமா நேசிக்கிறேன், सिर्फ तुमसे ही प्रीति रखता ஆனா हूं। எப்ப பார்த்தாலும் அந்த பார்வோன் குமாரத்தினுடைய பேசிட்டு இருக்கிறீங்க। लेकिन जब भी देखते हैं केवल फिरौन की बेटी से ही आप बातचीत करते हैं। இல்ல இல்ல அவ கிடக்குற உன் அழகுக்கு யாராவது வர முடியுமா? लेकिन वो बोलेगा अरे उसको तो छोड़ दो, लेकिन तेरे सुंदरता के सामने वो कुछ भी नहीं है। நிஜமாவா சொல்றீங்க? वो तुरंत पूछे क्या सचमुच में आप நான் बोल रहे हैं? உண்மையாதாமா சொல்றேன்। बोलेगा हाँ सच्चाई बोल रहा हूँ। நான் என் கூட வந்து என் தெய்வத்துக்கு நீங்க தீபம் காட்டுங்க। अगर आप जो बात बोलते हैं ये सच है तो आप आइए हमारे साथ हमारे देवता को थोड़ा सा अगरबत्ती दिखाइए। என்ன நேசிக்கிறது உண்மைன்னா, अगर हमसे प्रेम रखते हैं ये सच है तो மத்த மனைவிகளை விட என்ன நேசிக்கிறது உண்மைன்னா, हमारे पत्नियों से हमसे प्रेम ज्यादा रखते हैं तो என் கூட வந்து என் சாமியை கொஞ்ச நேரம் கும்பிட்டுட்டு போங்களேன்। थोड़ा सा आके हमारे देवता को थोड़ा पूछ के तो जाइए ना। சாலமோனுக்கு ஒரு வழி இல்ல, सुलेमान तो अभी फंस गया है, ஆய கொடுத்தாச்சு। अभी तो मुंह लगा दिया। முதல் நாள் மோவாபிய மனைவி வந்து அவங்க தெய்வத்தை கும்பிட வைப்பாங்க। पहला दिन मोआब की बेटी जो मोआब की महिला जो है अपने देवता को आराधना करने के लिए उन्हें खींचेगी। இது அம்மோனியருடைய மனைவி பார்த்துச்சு। जब अम्मोनी की पत्नी बेटी देखेगी நைட் ஒரே சண்டை, वो अब उसी रात उनसे लड़ने लगी। என் தெய்வத்தை கும்பிட வர மாட்டேன், तुम हमारे देवता को पूजेगा नहीं। மோவாபிய மனைவி மட்டும் தான் நேசிக்கிறியா? मोआब की पत्नी तो ही ज्यादा प्रेम करते हैं क्या? யாரு தான் உனக்கு மனைவி? क्या हम तेरा पत्नी नहीं है? என் தெய்வத்தை கும்பிட மாட்டியா? क्या हमारा देवता को आराधना नहीं करेंगे? உடனே சாலமோன் கதை விடுவாரு, और तुरंत सुलेमान अपना कहानी शुरू करेगा। ஒன்னா போல அழகு அவளுக்கு இருக்கா? वो बोलेगा तेरे जैसे सुंदर तो वो भी नहीं है। எனக்கு இருக்கிற மனைவிலே நீ தான் பெஸ்ட், मेरे पत्नियों में तुम ही सबसे उत्तम है। உன்னதான் நான் அதிகமா நேசிக்கிறேன்। तुमको ही अब ज्यादा मानता हूँ। உடனே அந்த அம்மோனிய மனைவி, तुरंत अम्मोनी की बेटी அப்படியே சொல்றீங்க? क्या आप सच कहते हैं? ஆமாமா, ये तो सच है बेटा। இன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுல பூஜை வச்சிருக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் எங்க சாமியை கும்பிடலாம் வாங்க। तो बोलेगी कि आज रात हमारे घर में पूजा रखी हूँ, तो आज रात हम दोनों मिलकर यहाँ क्या करेंगे? पूजा करेंगे, आइए। இப்படியே இவர் ஒவ்வொரு வீட்டுக்கா போயிருக்கணும்। ऐसे ही ये हर एक घर में जाने के वक्त में அவருக்கு எத்தனை மனைவி இருந்தாங்க? उनको कितना पत्नियां थी? 200 மனைவிகளும் 700 पत्नियां थी, 300 மறுமனையாட்டுகளா இருந்தாங்க। 300 रखाइल थी। அதுதான் அந்த வசனம் சொல்லுது। उसी को ही वचन कहते हैं। இரண்டாவது வசனத்திலே दूसरा वचन में அவர்கள் நிச்சயமாக தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள்। निस्संदेह वे तुम्हारे मन को अपने देवताओं के और फिरेगी। இப்ப சாலமோனுடைய இருதயம் சாஞ்சு போச்சா? क्या अभी सुलेमान का मन उस तरफ गिर गया था? பார்வோன் தெய்வத்தை வணங்க ஆரம்பிச்சாச்சு। अभी फिरौन के देवता को पूजने लगे। மனைவியின் மேலுள்ள அன்புனால எல்லா தெய்வத்தையும் வணங்க ஆரம்பிச்சாச்சு। जितने पत्नियां था ये उनके चलते उनके सारे देवताओं को पूजा करने लगे। சாலமோன ஒரு விஷயத்துல நம்ம பாராட்டியே ஆகணும்। लेकिन सुलेमान को एक बात में हमें जरूर तारीफ करना है। 700 மனைவியை வச்சு அவன் எப்படி சமாளிச்சான்னு தெரியல। 700 पत्नी को रख के वो कैसे संभाला हमें मालूम नहीं। பிரதர்ஸ்க்கு அது நல்லா புரியும்। सारे भाई लोगों को और अच्छा से समझ में आएगा। ஒரு மனைவியை மட்டும் வச்சு நம்மளால சமாளிக்க முடியலையே। एक पत्नी को हैंडल करने में इतना दिक्कत हो रहा है।
ஏன்டா கல்யாணம் பண்ண யோசிச்சுட்டு உட்காந்துருக்கோம். कभी कभी सोचते हैं कि क्यों हमने शादी किया करके सोच रहे हैं। ஆனா அவன் 700 மனைவியை வச்சு சமாளிச்சிருக்கானே, लेकिन ये 700 पत्नी को संभाला कैसे संभाला होगा, அப்படின்னு நம்ம யோசிப்போம். ऐसे हम लोग सोचते होंगे। இதெல்லாம் எங்களை கோச்சிக்க கூடாது. दीदी लोग हम पर नाराज मत होइए, நான் உண்மை நிலவரத்தை தான் சொல்றேன். वो जो सच्चाई को मैं बोल रहा हूँ। நாங்கெல்லாம் அவ்வளவு மோசமானவங்களா சண்டை வந்துடாதீங்க. आप ऐसा मत सोचिए कि क्या हम लोग इतने बुरे हैं करके लड़ने के लिए मत आइए। நீங்களாம் ரொம்ப தங்கமானவர். आप लोग बहुत अच्छे हैं। எங்களுக்கு தான் உங்களை சமாளிக்க தெரியும். हम लोग को ही मालूम नहीं है आप लोगों को कैसे संभालना है। சாலமன் உண்மையிலே ஆச்சரியமான மனிதன் தான். लेकिन सुलेमान सचमुच में आश्चर्यजनक व्यक्ति था। 700 மனைவி 300 மறுமனையாட்டிகள்லாம் அவன் எப்படி காலம் தரணும்னு எனக்கு தெரியல. 700 पत्नियां 300 रकाइल तो कैसे उनका समय बीता हमें मालूम ही नहीं है। ஆனா கதை முடிஞ்சு போச்சு. लेकिन कहानी तो खत्म हो गया। இன்னைக்கு அவர் அந்நிய தேசத்திலிருந்து சம்பந்தம் கலக்க ஆரம்பித்தானோ, जब दूसरे अन्य देशों से उन्होंने रिश्ता जोड़ने लगा, அவனுடைய ஆரம்பம் ஆச்சரியமாக இருந்தது. उनके शुरुआत आश्चर्यजनक था। அவனுடைய வளர்ப்பு நேர்த்தியாக இருந்தது. उनका जो पालन पोषण बहुत अच्छे रीति से शुरुआत हुआ था। தேவனோடும் அவனுக்கும் நல்ல உறவுதான் இருந்தது. परमेश्वर के साथ भी अच्छा रिश्ता भी रहा करता था। இரண்டாம் வசனத்திலே 2 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. लेकिन दूसरा वचन में 2 बातें कहा गया है। ஆசை வைத்தான், वो उन लोगों से प्रीति रखा, ஐக்கியம் கொண்டான். उन लोगों से संबंध लगा। அந்நிய தேசத்து பெண்கள் மேல் அவன் ஆசை வைத்தான், अन्य देश के लड़कियों पर वो प्रीति रखा, ஐக்கியம் கொண்டான். उन लोगों से संबंध बनाया। தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே நமக்கு ஆசை வருமானால், जो बातों से परमेश्वर प्रीति नहीं रखते, प्रसन्न नहीं रहते, उस बातों पर हमारे प्रीति होगी। அடுத்த ஸ்டெப் நாம் அவர்களோடு ஐக்கியம் கொள்ள ஆரம்பித்து விடுவோம். अगला हमारा काम रहेगा, जिस बात से परमेश्वर नफरत करते हैं उनसे हम लोग संबंध करने लगेंगे। மூன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, तीसरा वचन में कहा गया है, அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். उसमें लिखा हुआ है उन्होंने उनके हृदय को पिघलाने भटकाने लगे। என்ன செய்தார்கள்? அவனுடைய இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். उन्होंने उसका मन को बहका दिया है। கர்த்தரை விட்டு வழுவி போக பண்ணினார்கள். तो परमेश्वर से उनका मन को बहका दिया है। அந்நிய தேசத்து பெண்கள் மேல் ஆசை வைத்தான், अन्य देश के महिलाओं पर वो प्रीति रखता था, ஐக்கியம் கொண்டான். उनसे संबंध बनाया। அவர்களோடு ஐக்கியம் கொண்ட உடனே उन लोगों से संबंध बनाते ही அவனுடைய இருதயம் தேவனை விட்டு வழுவி போயிற்று. वो परमेश्वर के ओर से उनका मन बहका गया। வழுவி போயிற்று என்றால் என்ன? बहका गया है मतलब क्या है? நம்ம எல்லாம் மீன் பார்த்திருப்போம். हम लोग जब मछली को देखते நல்ல हैं, உயிரோட இருக்கிற மீன் அப்படி கையில பிடிக்க முடியுமா? क्या जो मछली जिंदा है उसका आराम से ऐसे पकड़ लेंगे? பிடிச்சு வச்சிருக்கும் போது அது சும்மா ஓடிடும். वो अगर आप पकड़ने के लिए कोशिश कीजिएगा तो वो क्या करेगा? खींच के भाग जाएगा। ஆக இத்தனை நாள் ஆண்டவர் இவனை பிடித்து வைத்திருந்தார். और इतना दिन परमेश्वर ने उन्हें पकड़ के रखा था। ஆண்டவருக்கு அவர் பிரியமாய் நடக்கிற வரை நல்ல டைட்டா பிடிச்சு தான் வச்சிருந்தாரு. परमेश्वर के प्रसन्न लायक जीवन बिताने के समय परमेश्वर अच्छा से पकड़ के रखे थे। ஆனால் என்றைக்கு அவன் பார்வை அந்நிய பெண்கள் மேல் பட்டதோ, लेकिन जिस दिन उनका नजर अन्य महिलाओं पर लगा, என்றைக்கு அவர்கள் மேல் அவன் ஆசை வைக்க ஆரம்பித்தானோ, जिस दिन उन लोगों के ऊपर वो प्रीति रखने लगे, என்றைக்கு அவர்களோடு சம்பந்தம் கலந்து ஐக்கியம் கொள்ள ஆரம்பித்தானோ, जिस दिन से उन लोगों के साथ संबंध करके उन लोगों के साथ रिश्ता जोड़ने लगे, அன்றைக்கு அவன் தேவன் கரத்திலிருந்து வழுவி போய்விட்டான். उसी दिन से परमेश्वर के हाथ से वो फिसल गए। அடுத்த ஸ்டெப் என்னாச்சு? 4வது வசனத்துல अगला कदम क्या हुआ? 4था वचन में அந்நிய தேவர்கள் மேல் பிரியம் கொண்டான் என்று வாசிக்கிறோம். वो अन्य देवताओं पर प्रीति रखने लगा करके परमेश्वर का। அடுத்தது கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை என்று வாசிக்கிறோம். और उसके बाद परमेश्वर के साथ उनके मन विश्वास योग्य नहीं रहा करके क्या पढ़ते हैं? இருதயம் வழுவி போச்சு, उनका मन बहका गया है அந்நிய தேவர்களை பின்பற்ற ஆரம்பித்தான். और अन्य देवताओं के पीछा करने लगे। கர்த்தரோடு இத்தனை நாள் உத்தமமாய் இருந்தவன் உத்தமத்தை இழந்தான். अभी परमेश्वर के साथ उत्तम हृदय से सेवा कर रहा था, अभी उत्तमता को खो बैठा। 5வது வசனத்திலே அவன் பின்பற்ற ஆரம்பித்தான். 5वां वचन में वो दूसरे देवी देवताओं के पीछा करने लगे। 6ஆம் வசனம் சொல்லுகிறது, 6वां वचन कहता है, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். और परमेश्वर के नजर में बुरे बातों को करने लगा। நல்ல கவனிங்க, ध्यान से सुनिएगा। விழுகை வீட்டுக்குள்ளதான் ஆரம்பிச்சிச்சு. गिरावट घर के अंदर ही शुरू हुआ। அவனுடைய மனைவிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய இருதயத்தை தேவனை விட்டு பிரித்தார்கள். उनके
उनके पत्नियां जो है उनके मन को धीरे धीरे परमेश्वर से अलग करने लगे। ஆசை வைத்தான், ஐக்கியம் கொண்டான், தேவனை விட்டு முற்றிலுமாய் பின்வாங்கினான். वो प्रीति रखने लगा और उनसे संबंध किया, फिर परमेश्वर से पीछे हटने लगा। அந்நிய தேவர்களை பின்பற்ற ஆரம்பித்தான். वो अन्य देवताओं को पीछा करने लगे। அடுத்ததாக அங்க 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 7वां वचन कहता है, அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே, उन दिनों में सुलेमान यरूशलेम के सामने पहाड़ पर மோவாபியர் அவர்களுடைய मोवाबियों அருவருப்பாகிய காமோசுக்கும் उनके कामोस नामक गिरनी देवता के அம்மோன் लिए புத்திரரின் அருவருப்பாகிய மோளேக்குக்கும் மேடையை கட்டினான். और अम्मोनियों के मेलेक नामक गिरनी देवता के लिए एक ऊंचा स्थान बनाया। நான் சொல்வது நன்றாக கவனியுங்கள். मैं जो कहता हूँ उसको ध्यान से सुनिएगा। பாவம் முதலாவது அவனுக்குள் தான் ஆரம்பித்தது. पाप केवल उन्हीं के अंदर शुरू किया था। இச்சை முதலாவது அவனுடைய கண்களை தான் பிடித்தது. उनके इच्छा जो है उनके ही आंखों को पकड़ने लगा। அவன் தான் அந்நிய தெய்வங்களோடு ஐக்கியம் கொள்ள ஆரம்பித்தான். वो ही अन्य देवताओं के साथ संबंध बनाने लगा। தேவனுடைய ஆலயத்தை எங்கே கட்டியிருந்தான்? परमेश्वर के भवन को कहाँ बनाया था? எருசலேமின் தேவாலயம். यरूशलेम का परमेश्वर का भवन। வசனம் சொல்லுகிறது, परमेश्वर का वचन कहता है, அதே எருசலேமுக்கு பருகாமையிலே, उसी यरूशलेम के नजदीक में सामने वाला पहाड़ पर மோவாபியருடைய தெய்வத்திற்கு கோயிலை கட்டினான். मोवाबी उनके देवताओं के लिए स्थान बनाया। அம்மோனியருடைய தெய்வத்துக்கு கோயிலை கட்டிவிட்டான். अम्मोनियों की देवता के लिए भी वो भवन बनाया। சாலமோனே, நீ என்ன காரியம் செய்து விட்டாய்? सुलेमान तुम क्या करने लगा? நீ விழுந்து போனது மட்டுமல்லாமல் ना केवल तुमने गिरा, உன்னுடைய முழு தேசத்தையும் விடத்தக்கதாக पूरे देश को गिराने लायक முழு இஸ்ரவேல் ஜனத்தையும் அந்நிய வழியிலே நடத்துவதற்கு ஏதுவாக सारे इस्राएली अन्य देवता के और ध्यान लगाने के लिए எந்த பரிசுத்த பர்வதமாகிய எருசலேமிலே தேவனுடைய ஆலயத்தை கட்டினாயோ, इस पवित्र पर्वत में यरूशलेम में तुम परमेश्वर का भवन बनाया था। அதே இடத்திலே அந்த ஆலயத்திற்கு அருகிலே அந்நிய தெய்வத்திற்கும் அல்லவா கோயிலை கட்டிவிட்டாய். उसी जगह पर बगल में ही अन्य देवताओं को भवन बना दिया। நீ நேர்த்தியாய் வளர்க்கப்பட்டதன் முடிவு என்ன? तुम इतने अच्छा से पालन पोषण किया गया, उसका अंत क्या है? உன்னுடைய அற்புதமான ஆரம்பத்தின் முடிவு என்ன? तुम्हारे अद्भुत शुरुआत की अंत क्या हो रहा है? அத்தனை நேர்த்தியாய் உன்னை நம்பி இருந்தபடியால் ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தார். इतने तुम्हारे ऊपर भरोसा रहने के चलते परमेश्वर ने तुमको कितने बड़ी जिम्मेदारी को दिया था। முழு இஸ்ரவேலையும் இன்றைக்கு நீ தீட்டாக்கி விட்டாயே. लेकिन सारे इस्राएलियों को तुमने आज गलत रास्ता पे खींच दिया। என்று ஒவ்வொரு நாளும் தேவன் வேதனைப்பட்டிருப்பார். और हर एक दिन परमेश्वर ऐसी बातों को सोचकर दुखित हुए होंगे। அங்கே வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், हम परमेश्वर के वचन में पढ़ते हैं, தேவன் அவனை எச்சரித்தும் परमेश्वर उन्हें चेतावनी देने के बावजूद भी, ஆண்டவர் அவனோடு கூட இடைப்பட்டும் परमेश्वर उनके साथ बर्ताव करने के बावजूद भी அவனுடைய தவறு இருந்து அவனால் வெளியே வர முடியவில்லை. उनको अपने गलतियां से बाहर निकलने नहीं बना। தன்னுடைய பாவத்திலே நிலைத்திருக்க ஆரம்பித்தான். वो अपने पाप में बने रहने लगे। தன்னுடைய பாவத்திலே இன்னும் அதிகமாக மூழ்க वो ஆரம்பித்தான். अपने पाप में और गहराई में डूबने लगे। ஆண்டவர் சொல்கிறார், परमेश्वर कहते हैं, அவன் மேல் கோபம் கொண்டார் என்று நாம் வசனத்திலே வாசிக்கிறோம். परमेश्वर के वचन में हम पढ़ते हैं, परमेश्वर उन पर क्रोधित हुआ। தேவனும் அவனை விட்டு தன்னுடைய இருதயத்தை திருப்பி விட்டார் என்று வாசிக்கிறோம். परमेश्वर भी अपने मन को सुलेमान से मोड़ दिया करके पढ़ते हैं। தேவனும் அவனை விட்டு விலகி போனார் என்று வாசிக்கிறோம். परमेश्वर भी उनसे दूर होने लगे करके परमेश्वर के वचन में पढ़ते हैं। ஆக பாவம் நமக்குள் பிரவேசிக்கும் போது என்ன நடக்கிறது? तो पाप हमारे अंदर प्रवेश करने के समय क्या होता है? தேவன் நம்மை விட்டு விலகுகிறார், परमेश्वर हमसे दूर हो रहे हैं, நம்மை கோபம் கொள்கிறார், हमें से गुस्सा हो रहे हैं, நாமும் அநேகரை இடர பண்ணி விடுகிறோம். और हम लोग और लोगों के लिए भी ठोकर का कारण बनते हैं। ஜனங்கள் எருசலேம் தேவாலயத்திலே வந்து தேவனை ஆராதித்தார்கள். परमेश्वर के लोग यरूशलेम में आकर परमेश्वर की आराधना करते थे। அப்படியே போய் மோவாபியருடைய கோயிலுக்கு போக ஆரம்பித்தார்கள். ऐसे ही धीरे धीरे वे लोग मोवाबियों के उस स्थान में चलने लगे। எருசலேம் தேவாலயத்திலே வந்து பலிகளை செலுத்தினார்கள். यरूशलेम के भवन में आकर उन लोग बलिदान चढ़ाए थे। அப்படியே அருகாமையில் இருக்கிற அம்மோனியருடைய கோயிலுக்கு போக ஆரம்பித்தார்கள். ऐसे ही बगल में जो अम्मोनियों के भवन था उधर भी चलने लगे। ஒரு தலைவனுடைய தவறானது एक अगुवे के गलती जो है முழு தேசத்தையும் தீட்டுப்படுத்தி விட்டது. पूरे देश को खराब कर डाला। கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஊழியர்களே, इसको
इसको जो सुनने वाले मेरे प्रिय परमेश्वर के सेवकों, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு சாதாரண பொறுப்பு அல்ல. परमेश्वर जो जिम्मेदारी हमें दिए हैं ये साधारण जिम्मेदारी नहीं है। உண்மை உள்ளவர்கள் என்று நம்பித்தான் ஆண்டவர் இந்த பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். हमें विश्वास योग्य समझकर इस सेवा को हमारे हाथ में दिए। ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாக இதை கொடுத்திருக்கிறார். परमेश्वर हम पर जो प्रेम रखे थे उस प्रेम के चलते इस बातों को दिए। அற்பமான மனிதர்களாய் இருந்த நம்மை இந்த உன்னதமான ஊழியத்திற்கு தெரிந்தெடுத்திருக்கிறார். साधारण लोग के रूप में रहने के समय परमेश्वर हमें अपने सेवकाई के लिए चुनकर इस सेवकाई को दिए। உலகத்தின் பாவ வழிகளிலே கிடந்த நம்மை தூக்கி எடுத்து இந்த உன்னதமான சேவையை அவர் தந்திருக்கிறார். संसार के पापी रास्ता में पड़े हुए थे, हमें परमेश्वर वहां से निकालकर इसको बचाने के लिए इस सेवा को दिए। ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத அவர் விரும்பாத காரியங்களிலே நம்முடைய கண்கள் படும்போது, लेकिन परमेश्वर के प्रसन्न लायक बातों पर हमारे नजरें जाने के वक्त में அதன் மேல் நாம் ஆசை வைக்கும்போது, उस पर हम प्रीति रखने लगे, அதனோடு கூட ஐக்கியம் கொள்ளும்போது, उससे हम संबंध करने लगे, நாம் தேவனை விட்டு பின்வாங்கி போகிறோம். हम परमेश्वर से पीछे हटते हैं, நாம் தேவனை விட்டு வழி விலகி போகிறோம். हम परमेश्वर से दिशा भटक जाते हैं। நம்மை பார்க்கிற அநேகரும் இடறி போகிறார்கள். हमें देखने वाले भी ठोकर खाते हैं। ஒருபோதும் அப்படி நடந்துவிட நம்முடைய நாட்களில் நாம் அனுமதித்து விடக்கூடாது. हमारे दिनों में ऐसे होने के लिए हमें कभी भी मौका नहीं देना है। ஆகவேதான் தேவன் நீ நிறைவாய் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். इसलिए ही परमेश्वर कहते हैं हम अच्छे रीति से उसको पूरा करना है करके कहते हैं। இந்த காரியங்களை தேவன் பல ஆண்டுகளுக்கு முன்னே மோசேயின் நாட்களிலேயே எச்சரித்திருந்தார். इन बातों को कई साल के पहले मूसा के दिन में ही परमेश्वर ने उन्हें चेतावनी दी थी। ஒரு சில காரியங்களை நான் காண்பிக்கிறேன். कुछ बातों को मैं दिखाऊं आपको। உபாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரத்துக்கு திரும்பிக் கொள்ளுங்கள். व्यवस्था विवरण उसका 17वां अध्याय को हम लोग मोड़ लेंगे। ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதை வாசித்த போது. जब हम पढ़ते थे तो वो बहुत आश्चर्य लगा हमें। உபாகமத்தின் புத்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது? व्यवस्था विवरण कब लिखा गया था? இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு வரும்போது எழுதப்பட்டது. इस्राएली लोगों को जंगल मरुभूमि में जब चला के लेकर आया था उस वक्त में लिखा गया था। இஸ்ரவேலிலே ராஜாக்கள் இல்லை. उन दिनों में इस्राएली में कोई राजा नहीं थे। மோசே தான் ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார். मूसा ही परमेश्वर के लोगों को चलाया करता था। அப்பொழுதே ஆண்டவர் ஜனங்களுடைய மனநிலைமையை அறிந்திருந்தார். उन दिनों में भी परमेश्वर लोगों के मनसा को जानते थे। அந்த 17வது அதிகாரத்திலே 17वां अध्याय में 13ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரை வீட்ல போய் வாசிச்சு பாருங்க. 13वां वचन से लेकर 13 पद से लेकर आखिरी तक घर में जाके पढ़ लीजिएगा। அங்கே தேவன் மோசேயிடத்திலே சொல்லுகிறார், वहां परमेश्वर मूसा से कहते हैं நீங்கள் கானானை சுதந்தரிப்பீர்கள். आप कानान देश को पूरा अपनाएंगे। அந்த தேசத்திலே उन देश में ஒருவேளை ஜனங்கள் ராஜா வேண்டும் என்று கேட்டால், अगर उस जगह पर लोग अपने लिए एक राजा चाहिए करके मांगेंगे तो அப்பொழுது ஆண்டவருக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு இந்த ஜனங்கள் ராஜாக்களை கேட்க போகிறார்கள் என்று சொல்லி. परमेश्वर को पहले ही मालूम था इन लोग राजा लोगों को मांग करेंगे ही। ஒருவேளை ராஜா வேண்டும் என்று கேட்டால், अगर वे लोग मांगेंगे राजा चाहिए, அந்த தெரிந்தெடுக்கப்படுகிற ராஜா उस राजा जो वहां पर चुनाए जाते हैं எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி அண்டைக்கே ஒரு 7 காரியங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். उन दिनों में ही 7 बातों को वो राजा कैसे रहना है करके लिखित दिए। அவன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டுமா? वो कैसे होना चाहिए? அந்த ராஜாவை நீங்கள் உங்களுக்குள் இருந்துதான் தேர்ந்தெடுக்க வேண்டும். उस राजा को अपने भीतर से ही आप चुनना है। அப்படி என்றால் என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? உங்களுக்கு ராஜா வேணும்னா நீங்க உங்களுக்குள்ள இஸ்ரவேலுக்குள்ள இருந்தே தெரிந்து கொள்ளுங்கள். अगर इस्राएली लोगों को राजा चाहिए तो इस्राएलियों के अंदर से ही किसी को चुनना होगा। அவன் தேவனை மட்டும் பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும். केवल परमेश्वर की से पीछा करने वाला होना चाहिए। அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, और दूसरा क्या कहा गया है? 18வது வசனம் என்று நினைக்கிறேன். शायद 18 पद करके सोचता हूँ। அவன் अनेक குதிரைகளை தனக்கு சேர்த்துக் கொள்ளக்கூடாதாம். अनेक குதிரைகளை, बहुत सारे घोड़ा को अपने लिए इकट्ठा नहीं करना है। ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? परमेश्वर क्या कहना चाहते ஒரு हैं? ராஜாவா இருந்தா அவனுக்கு ஆர்மி வேணும் தானே. एक राजा है तो उनको तो सेना चाहिए ना। ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ अनेक குதிரைகளை எல்லாம் சேர்த்து வைக்க கூடாது. बहुत सारे घोड़ों को अपने साथ इकट्ठा नहीं करना है। ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, क्योंकि परमेश्वर का वचन कहता है குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தப்படும், घोड़े युद्ध के लिए तैयार किया जाएगा। ஜெயமோ கர்த்தரால்
தான் வரும். लेकिन विजय यहोवा की ओर से आती है. ஆனபடினாலே इसलिए நீங்கள் தெரிந்தெடுக்கிற ராஜா आप जिस राजा को चुनेंगे தன்னுடைய நம்பிக்கையை தன்னுடைய ராணுவத்தின் மேல் வைக்க கூடாது. वो अपने भरोसा को घोड़ा पर नहीं रखना है. அவன் என் மீது தான் எல்லா நம்பிக்கையை வைக்க வேண்டும். परमेश्वर के ऊपर ही सारे भरोसा को रखना है. அவனுக்கு ராணுவம் இருக்கலாம், उनको सेना हो सकता है, பெரிய சேனைகள் இருக்கலாம், उनके पास बहुत बड़ा सेना के झुंड हो सकता है, அரசாணிகள் இருக்கலாம். उनके पास बहुत सारे हथियार हो सकता है, ஆனால் உங்களுடைய நம்பிக்கை என் மீது தான் இருக்க வேண்டும் लेकिन என்றால் उनका சொல்லுகிறார். भरोसा परमेश्वर के ऊपर होना है करके परमेश्वर कह रहे थे. அடுத்தது சொல்லுகிறார், अगला वचन में कहते हैं நம்ம ஜனங்களை நேர்த்தியாய் நடத்த வேண்டும். वो परमेश्वर के लोगों को सीधे मार्ग में चलाना है. ஒருபோதும் ஜனங்களை எகிப்துக்கு திருப்பி விடக்கூடாது என்று சொல்லுகிறார். वो कभी भी लोगों को मिस्र देश के और नहीं मोड़ना है करके कहते हैं. அந்நிய தேசமாகிய எகிப்து என்கிற பழைய பாவ வாழ்க்கையிலே நன்மைகள் கிடைக்கிறது என்று சொல்லி ஜனங்களை அங்கே திருப்பி விடக்கூடாது. जो पुराने दुनिया जीवन में जीने वाला को दर्शाने वाले मिस्र देश की और लोगों के मन को वहां भलाई मिल रहा है, भलाई हमें बड़ी बातें मिल रही है करके उसकी और नहीं मोड़ना है करके परमेश्वर ने पहले से ही कहे थे. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் अगर संक्षेप रूप में बताना है तो ஜனங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். लोगों को पवित्रता में वो कायम रखने के लिए मदद करना है பழைய வாழ்க்கைக்கு திருப்பி விடக்கூடாது. और पुराने जीवन में उन्हें नहीं मोड़वाना है. இன்னொரு காரியம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா சொல்லியிருக்கார் ஆண்டவர். दूसरी बात जो एक और बात बहुत அவன் रुचिकर बात அவன் அநேகம் ஸ்திரீகளை தனக்கு மனைவியாக்கி கொள்ளக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். वो बहुत सारे स्त्रियों को अपने पत्नी के रूप में नहीं रखना है करके कहते. ஆக இந்த கற்பனைகள் எல்லாம் சாலமோனுக்கு தெரியும். ये सारे विवरण सुलेमान को मालूम है. இவையெல்லாம் நியாயப்பிரமாணத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ये व्यवस्था में लिखा गया है करके उनको मालूम है. ஒரு ராஜாவாக இருக்கிறவன் एक राजा जो है அவனுடைய மனது தேவனை விட்டு போய்விடாதபடி उनका मन परमेश्वर से नहीं हटने के लिए அவன் அநேகம் ஸ்திரீகளை தனக்கென்று தெரிந்து கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் அன்றைக்கே எழுதி வைத்திருக்கிறார். बहुत सारे लोगों से विवाद नहीं करना है करके परमेश्वर ने पहले ही लिख के रख दिए थे. ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கையை நன்றாக கவனித்து பாருங்கள். இவை எல்லாவற்றிலிருந்தும் அவன் விலகி போனான். ये सारे बातों को जानकारी रखने के बावजूद भी सुलेमान उनका मन बह गया. ஆறாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, छठवां बात वहां पर कहा गया है மிகுதியான பொன்னையும் வெள்ளியையும் நீ உனக்கு தேடி தேடி ஓடி ஓடி சேர்க்க வேண்டாம். तुम ज्यादा धन को सोना और चांदी को इकट्ठा अपने लिए नहीं करना है. அடுத்து ஏழாவதாக ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, सातवें बात में कुछ कहा गया है ஆண்டவர் ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிற அந்த மனிதன் परमेश्वर के द्वारा जो राजा चुने जाएंगे वो ஒருபோதும் தன் சகோதரருக்குள் மேட்டிமையாக நடந்து கொள்ளக்கூடாது. अपने भाई लोगों के बीच में घमंड से नहीं जीना. இப்பொழுது நான் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் जो भी हमने बातों को कहे थे सारे बातें தேவன் இவர்கள் வனாந்தரத்திலே மோசேயினால் நடத்தப்பட்டு வரும்போதே எழுதி கொடுத்த காரியங்கள். मूसा के दिनों में मरुभूमि के समय में वो जब चलाया करते थे उस वक्त में ही ले उनको लिखा कर दे दिए. என்ன எழுதி கொடுத்தார்? क्या लिख के दिए? நீங்கள் தெரிந்தெடுக்கிற ராஜா எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்தார். आप जो राजा को अपने में चुनेंगे वो कैसा होना चाहिए करके लिख के दिए. இந்த ஏழு காரியமும் அவனிடத்தில் இருக்கக்கூடாது. ये 7 बातें उनके अंदर नहीं होना. அவன் ஒன்றே ஒன்றை மட்டும்தான் செய்ய வேண்டும். वो केवल एक ही काम को करना है. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எழுதி उस व्यवस्था को वो लिखकर அதை தன்னிடத்திலே ஒரு காப்பி வைத்துக் கொள்ள வேண்டும். वो अपने वश में एक प्रति को रखना है. அந்த புஸ்தகத்தை அனுதினமும் அவன் வாசித்து தியானிக்க வேண்டும். वो हर दिन उसको पढ़कर उसको याद करना. அதன்படிதான் அவன் நடக்க வேண்டும். उसी के अनुसार उनको जीना है. ஆனால் சாலமோனே, लेकिन सुलेमान நீ 3000 நீதிமொழிகளை எழுதினாய், நல்லது. तुम 3000 नीति वचन को लिखा, अच्छी बात है. நீ 1005 பாடல்களை பாடினாய், நல்லது. तुम 1000 गीतों को लिखा, बहुत अच्छी बात है. ஆனால் தேவன் எழுதி கொடுத்த வார்த்தையை வாசித்தாயா? लेकिन परमेश्वर जो वचन को लिख के दिया है उसको तुमने पढ़ा है क्या? கொடுத்திருக்கிற கற்பனைகளின்படி வாழ்ந்தாயா? उसमें जो वचन कहा गया है, सिखाया गया है, वैसे जी रहा है. ஜனங்களையும் இந்த வசனத்தின்படி நடத்தினாயா? क्या परमेश्वर के लोगों को उस वचन के अनुसार चलाते हैं? நீயே பல காரியங்களை உன் நீதிமொழிகளில் எழுதி இருக்கிறாயே. तुम खुद ही नीति वचन में कई बातों को लिख डाला. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. आप नीति वचन 2 अध्याय 3 वचन को पढ़िएगा. அந்த 2ஆம் அதிகாரத்தின் 3ஆம் அதிகாரம் முழுவதுமாக வாசித்து பாருங்கள். 2 अध्याय और 3 अध्याय पूरा जाके पढ़ लीजिएगा. அதெல்லாம் சாலமோனுடைய வார்த்தைகள். वो सब सुलेमान के
हैं। சொல்லுகிறான் என் மகனே என்றுதான் ஆரம்பிக்கிறான். वो मेरा बेटा करके ही शुरू करता है। மூன்றாம் அதிகாரத்தையும் என் மகனே என்றுதான் ஆரம்பிக்கிறான். तीसरा अध्याय में भी जाके देखिएगा वो मेरा बेटा करके बोल के ही उस वचन को भी शुरू करते हैं। அது ஒருவேளை சாலமோன் தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிற நீதிமொழிகளா இருக்கலாம். शायद वो अपने बेटा को सिखाने वाले एक नीति वचन हो सकता है। அல்லது ஒருவேளை தாவீது இவனுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை அவன் எழுதி வைத்திருந்திருக்கலாம். शायद दाऊद जो इन्हें सिखाया उसको भी वो लिख के रखे होंगे। அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर बहुत सारे बातों के बारे में चर्चा की गई அவன் है। கொடுக்கிற ஆலோசனைகள் ஆச்சரியமாக இருக்கிறது. वो जो आलोचना वो जो सलाह देते हैं वो बहुत आश्चर्यजनक है। ஆக அவன் ஞானத்தை பெற்ற அந்த நாட்களிலே वो जब ज्ञान को प्राप्त किए उन दिनों में அவன் மூலமாக எழுதப்பட்ட நீதிமொழிகளை வாசிக்கும் போது उनके द्वारा लिखी गई उस नीति वचन को पढ़ने के समय இப்படிப்பட்ட சாலமோனா இப்படி விழுந்து போனான் என்று நம்மாலே நம்ப முடியவில்லை. इस प्रकार वचन को कहने वाला सुलेमान ही गिर पड़ा करके हमें यकीन नहीं हो रहा है। வாழ்க்கையை தன் இஷ்டப்படி வாழ்ந்து முடித்து விட்டான். वो अपने मर्जी के अनुसार अपने जीवन को जी कर खत्म कर दिया। எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்தாயிற்று. सारे बातों को उन्होंने छट लिया। ஒருவேளை கடைசியிலே அவனுக்கு உணர்வு வந்திருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். शायद अंतिम दिनों में उनके अंदर आवता हुआ वो भावना आया होगा करके मैं सोच रहा हूँ। சூரியனுக்கு கீழே காணப்படுகிற எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. सूरज के नीचे जो दिखाई देने वाला सारी बातें मुझे दी गई என் थी। கண்கள் விரும்பின ஒன்றையும் நான் விட்டு வைக்கவில்லை. मेरे आँख जो बातों को चाहता था उसमें किसी भी बात को मैंने नहीं छोड़ा। எவையெல்லாம் நான் விரும்பினோனோ எல்லாமே எனக்கு கிடைத்தது. जो जो बातें हम चाहते थे वो सारी बातें मुझे मिली है। ஆனா எல்லாம் மாயையும் மனதிற்கு சஞ்சலமாய் இருக்கிறது. लेकिन सारे बातें मेरे मन के लिए दुख है और चंचल है। இப்படி ஒரு நாள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் ऐसे ही एक दिन सोचने के वक्त में அவன் எழுதுகிறான், एक दिन वो लिख रहा ஒரு है। காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் एक दिन किसी काम की शुरुआत से அதன் முடிவு நல்லது. उसके अंत उत्तम है। நான் மிக அற்புதமாக ஆரம்பித்தேன், मैं अच्छा से शुरू किया ஆனால் மோசமாக முடித்து விட்டேன். लेकिन मेरा अंत खराब था। நான் மிக அற்புதமாக ஆரம்பித்தேன், मैं बहुत अच्छा से शुरू किया ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாமல் முடித்து விட்டேன். परमेश्वर के पसंद लायक अंत मेरा हो गया। என் ராஜ்யபாரம் மிக நேர்த்தியாய் ஆரம்பித்திருந்தது, मेरा राज की शुरुआत बहुत अच्छा से शुरू हुआ था। ஆனால் முடிவிலே பலரை நான் இடர பண்ணிவிட்டேன். लेकिन अंत में कई लोगों का टोकर का कारण हम बन गए थे। ஆண்டவர் அவன் மேல் மிகுந்த கோபம் கொண்டார். परमेश्वर उन पर बहुत क्रोधित हुए। சாலமோனே நீ இத்தனை பெரிய பாவத்தை செய்தபடியினால் सुलेमान तुमने इतना बड़ा पाप को करने के चलते ஒன்றாக இருக்கிற இஸ்ரவேல் ராஜ்யத்தை நான் இரண்டாக பிரிப்பேன். अभी इस्राएल देश एक है, अभी उसको मैं दो भाग करूंगा। ஆனால் உன்னுடைய தகப்பனாகிய தாவீது நிமித்தம் लेकिन तेरे पिता दाऊद के चलते உன்னுடைய நாட்களிலே நான் அதை செய்கிறதில்லை, तेरे दिनों में मैं उसको नहीं करूंगा। உன் குமாரனுடைய நாட்களிலே அது நடக்கும். तेरे बच्चों के समय में मैं उस बातों को करेंगे। இன்றைக்கு 12 கோத்திரங்களாக ஒன்றாக இருக்கிறீர்கள், आज 12 गोत्र एक साथ है, ஒரே குடும்பமாக இருக்கிறீர்கள். एक ही परिवार के समान है। உங்களை நான் இரண்டாக பிரிப்பேன் என்று ஆண்டவர் சாபமிட்டார். आप लोगों को दो भाग करूंगा करके परमेश्वर ने उन्हें श्राप दिए। அப்படியே ஒன்றாக இருந்த தேசம் ऐसे ही मिलकर रहने वाला उस देश கர்த்தருடைய வார்த்தையின்படியே परमेश्वर के वचन के अनुसार யூதா பென்யமீன் கோத்திரம் தெற்கு ராஜ்யமாகவும் மீதி 10 கோத்திரம் வடக்கு ராஜ்யமாகவும் பிரிந்து போனது. वो यहूदा और बेन्यामीन गोत्र के बातें जो है वो दक्षिण राज और बाकी जितने 10 गोत्र जो है वो उत्तर राज के और अलग हो गया था। யூதா ராஜ்யத்திற்கு எருசலேம் தலைநகராக மாறினது. यूदा राज्य के गोत्र के लिए यरूशलेम தலைநகராக மாறினது, கேபிட்டல் சிட்டி, ஹெட்குவார்ட்டர்ஸ். राजधानी बना। மீதி 10 கோத்திரத்திற்கு சமாரியா தலைநகராக மாறியது. बाकी 10 जगह के लिए समारिया राजधानी बना। ஜனங்கள் பிரிந்தாலும் लोग ये तितर बितर हुए। தேவனை தொழுது கொள்ள வேண்டுமானால் அவர்கள் எருசலேமுக்கு தான் வர வேண்டும், ஏனென்றால் அங்குதான் ஆலயம் இருக்கிறது. लोग दो राज्य होने के बावजूद भी लोग परमेश्वर को आराधना करने के लिए चाहते हैं, उन्हें यरूशलेम ही आना है क्योंकि वहां पर ही परमेश्वर का भवन था। ஆக இஸ்ரவேலில் இருந்த ராஜாக்கள் பார்த்தார்கள், इसलिए इस्राएल के राजा के लोग देख रहे थे நம்முடைய ஜனங்களை அடிக்கடி எருசலேமுக்கு போக விடக்கூடாது, हमारे लोगों को बार-बार यरूशलेम जाने के लिए नहीं देना है, ஏன்னா அவங்க வேற தேசம், நம்ம வேற தேசம். क्योंकि उनका राज्य अलग है, हमारा राज्य अलग है। ஒரே குடும்பமாக இருந்தவர்கள் இப்பொழுது பிரிந்து செயல்படுகிறார்கள். एक ही परिवार के रूप में रहने वाले अभी अलग होकर काम कर रहे हैं। இஸ்ரவேலில் இருந்த ராஜாக்கள் பார்த்தார்கள், इस्राएली से राजा के लोग देख रहे हैं, சமாரியாவிலேயே விக்கிரகங்களை ஸ்தாபித்தார்கள்.
सामरी जगह पर ही सब विग्रह को यानी मूर्तियों को खड़ा करने लगे। ஒரு மனிதனுக்குள் வந்த பாவமானது, एक मनुष्य के अंदर जो पाप आया था, ஒரு மனிதனுடைய மீறுதலானது एक व्यक्ति का जो ज्यादा काम करने की बातें जो थी, முழு தேசத்தையும் பிரித்து விட்டது, वो पूरे देश को दो भाग कर दिया, முழு தேசத்தையும் விக்கிரக ஆராதனைக்கு நடத்தி விட்டது। पूरे देश को मूर्ति पूजा में गिरा दिया। கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, तो सुनने वाला परमेश्वर के लोग हैं, தேவன் நீங்களும் நானும் நன்றாக முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்। परमेश्वर आपको और हमको अच्छे रीति से पूरा करना है करके देख चाहते हैं। அப்படி நன்றாக முடிக்க வேண்டுமானால் अगर हम अच्छे रीति से अपनी सेवा को पूरा करना है, அவர் தந்திருக்கிற நியாய பிரமாணம் நம்முடைய வாய்களை விட்டு நீங்காதிருக்கட்டும்। जो परमेश्वर के वचन दिए हैं, व्यवस्था को दिए, वो हमारे मुंह में हमेशा रहना है। அவர் தந்திருக்கிற எச்சரிப்பின் வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்மால் தியானிக்கப்படட்டும்। उनके चेतावनियां जो हमें मिली है, इसको प्रतिदिन हमें जांचना चाहिए, उसको पढ़ना, ये चिंतन करना चाहिए। பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் நடக்க நாம் உறுதி எடுப்போம்। पवित्र आत्मा के साथ मिलकर हर एक दिन जीने के लिए हम लोग निर्णय करेंगे। அப்பொழுதுதான் நாம் நேர்த்தியாக நடக்க முடியும்। तभी हम सीधा मार्ग में चलने के தேவனை लिए விட்டு வழி விலகாமல் இருக்க முடியும்। और परमेश्वर से अलग नहीं होंगे। அவர் விரும்புகிறபடி ஓட்டத்தை முடிக்க முடியும்। वो जैसे चाहते हैं वैसे हम अपने सेवा को पूरा कर पाएंगे। ஜெபிக்கும் போது உங்களை ஒப்புக் கொடுங்கள்। हम प्रार्थना के साथ इस बात के लिए अर्पण करें। மீதமுள்ள காரியம், மீதமுள்ள பகுதிகளிலே எப்படி செயல்பட வேண்டும், எப்படி முடிக்க வேண்டும், ஒரு சில தேவ மனிதர்களை குறித்தெல்லாம் நாம் தியானிக்க போகிறோம்। और बाकी समय में बाकी बातों में कैसे करना है करके हम और कुछ परमेश्वर के लोगों के जीवन से हम अध्ययन करने वाले हैं। ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக। परमेश्वर की आत्मा आप सबों को सहायता करने पाए। आमीन।